சீடருக்கெல்லாம் அறிவுரை கூற எண்ணி குன்றின் மீது ஏறி நின்று குடைக்கரம் விரித்து நீட்டி மன்றினை தொடங்கி வைத்தார் மாரிபோல் இயேசுநாதர். அந்த எல்லாமுள்ள இயேசுபிரானின் இனிய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி இந்த வரலாற்று சிறப்புமிக்க கிறிஸ்து இயேசுநாதர் ஆலயத்தின் உறுப்பினர்களாகி உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். என் அன்பிற்கும் பாசத்திற்குரிய என் உடன்பிறவா, என் உடன் பிறந்த ஒரு நபர் கூட இந்த அளவிற்கு என்னை அன்பு செய்ய யோசிக்கும் வேளையில் 2003ஆம் ஆண்டிலிருந்து 2026ஆம் ஆண்டு வரையிலும் என்னை ஒரு கணப்பொழுதும் மறக்காமல், என்னை நேசிக்காமல், என் வாழ்விலும் வளர்த்திலும் வளர்ச்சியிலும் என்னாலும் நன்றியோடு என்னை நினைவு கூர்ந்து வளர்த்து ஆளாக்கி கொண்டிருக்கிற உங்கள் அன்பு ஆயர் பெருமான், என் அன்பு அண்ணன் திலக் அவர்களை நான் அன்போடு கூட வணங்கி, ஆயர் அம்மா அவர்களை நான் வணங்கி, இந்த திரு அவையினுடைய செயலர், பொருளர், குருவட்ட குழுவினர் அனைவரையும் நான் வாழ்த்தி, ஒரு இளவரசர் ஒருவரை இந்த திருச்சபை பிரின்ஸ் ஐயா அவர்களை செயற்குழுவுக்கு அனுப்பி வைத்திருந்தது. ராஜாக்கள் இருக்கிற இடத்திலிருந்து தான் இளவரசர்கள் பிறப்பார்கள். அப்படி ராஜாக்களாகி நிறைந்திருக்கிற உங்களில் இருந்து ஒரு இளவரசரை செயற்குழுவுக்கு அனுப்பி வைத்து எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு, என்ன காரசாரமான விவாதங்கள் நடந்தாலும் எப்பொழுதும் சிரித்த முகத்தோடே அந்த கூட்டங்களில் அவர் அமர்ந்திருப்பார். அந்த கூட்டங்களில் இருந்து பல்வேறு பயிற்சி பட்டங்களை பெற்று இந்த நாளிலே இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன். 1988ஆம் ஆண்டு நான் 6ஆம் வகுப்பு சேர்ந்த பொழுது எனக்கு காப்பாளராக இருந்த துரைராஜ் பீட்டர் ஐயா, திண்டிவனம் வால்டஸ் கடர் அவருடைய மனைவியை இங்கே தான் இருக்கிறார்கள் என்று ஆயர் பெருமான் என்னிடத்தில் சொன்னார்கள். அவர்கள் இந்த திரு அவையுடைய உறுப்பினராக இருக்கிறார்கள். நான் ஏற்கனவே வந்து உங்கள் தலைவர்களை பார்த்துவிட்டு சென்றிருக்கிறேன். அப்படிப்பட்ட இந்த சாலையிலே பயணிக்கின்ற பொழுதெல்லாம் இந்த ஆலயத்தை தலை நிமிர்ந்து பார்த்து இறைவன் இங்கே கூடியிருக்கிறார் என்று நான் பார்த்து கடந்து போன நாட்கள் எத்தனையோ உண்டு. ஆண்டிற்கு 5 முறை 6 முறை அலுமினிய பறவை ஆகிய விமானத்தில் பறக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் இந்த சாலையைத்தான் இப்படி மணிமங்கலம் வழியாக நான் வருவதும் போவதுமாக இருப்பேன். அப்பொழுதெல்லாம் இந்த ஆலயத்திற்கு அருகிலே நின்று பார்த்துவிட்டு போவேன். அண்ணன் வந்த பிறகுதான் போகின்ற பொழுதெல்லாம், அண்ணா நான் உங்களை தாண்டி தான் போகிறேன் என்று அவரிடத்தில் சொல்லிவிட்டு போவேன். இப்படி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தேவாலயத்தில் ஆண்டவர் என்னை அழைத்து நிறுத்தி இருப்பது ஆண்டவருடைய சொத்த கிருபை. எனவே நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். அண்ணனுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை, எந்த திரு அவைக்கெல்லாம் செல்லுகிறாரோ அந்த திரு அவைக்கெல்லாம் என்னை அழைப்பதும், என்னை ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள சொல்லுவதும், நான் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக இறையியல் கருத்திலும் இறைவனின் வார்த்தையிலும் வளர வேண்டும் என்கின்ற ஆவல் அவருக்கு அதிகம் இருப்பதினால் என்னை ஆண்டுதோறும் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். எனவே அந்த அன்பிற்கு நான் என்றைக்கும் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். இப்படி பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கிற இந்த நெடுஞ்சாலை பக்கத்தில் இருக்கிற தேவாலயத்தில் அமர்ந்து ஆண்டோடைய வார்த்தையை இந்த தூய வாரத்தில் கேட்பது என்பது ஒரு வரம் என்று நான் நினைக்கிறேன். எனவே உங்கள் முகங்களில் இருக்கிற மகிழ்ச்சியையும் புன்னகையும் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த ஆண்டு உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்ப்பார் என்கிற நம்பிக்கை எனக்கு அதிகம் உண்டு. சிலுவையே சிகரம், சிலுவையே சிகரம் என்கின்ற அந்த தலைப்பில் இந்த நாளிலே உங்களிடத்திலே நான் பேச விரும்புகிறேன். கடவுள் இந்த உலகத்தை படைத்து, ஆதாமையும் ஏவாளையும் படைத்து தன்னுடைய பாதையிலே வழிநடக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பி அவர்களிடத்தில் எல்லாவற்றையும் கையளித்து விட்டு காத்து கொண்டிருந்தார். ஒவ்வொரு நாள் மாலை வேளையிலும் அவரோடு உலாவி கொண்டிருந்தார். உலாவி கொண்டிருந்தார் என்று சொன்னால் உறவாடி கொண்டிருந்தார். உறவாடி கொண்டிருந்தார் என்று சொன்னால் உரையாடி கொண்டிருந்தார். அந்த ஆதாமுக்கு என்ன மொழி தெரியும், ஏவாளுக்கு என்ன மொழி தெரியும், ஆண்டவர் என்ன மொழியிலே இந்த ஆதாமோடும் ஏவாளோடும் பேசினார் என்று இன்று வரைக்கும் உங்களுக்கும் எனக்கும் தெரியாது.
ஆதாமோடும் ஏவாளோடும் கடவுள் என்ன மொழியிலே பேசினார் தெரியுமா? விலங்குகளையெல்லாம் படைத்து அந்த விலங்குகளையெல்லாம் அழைத்து வந்து அல்லது இழுத்து வந்து அல்லது கூட்டி வந்து ஆதாமுக்கு முன்னால் நிறுத்தி ஆதாமை அதற்கு பெயரிடச் சொல்லி ஆதாம் என்ன பெயர் இட்டானோ அதே பெயர் அதற்கு ஆயிற்று என்று திருமறை சொல்லுகிறது. ஆதாம் எந்த மொழியிலே அந்த விலங்குகளுக்கு பெயரிட்டார், எந்த பாஷையிலே பெயரிட்டார், ஆங்கிலத்திலே கேமல் என்கிறார்கள், தமிழிலே ஒட்டகம் என்கிறார்கள், அராமிய சொல்லிலே வேறொரு வார்த்தையை சொல்லுகிறார்கள். அப்படியானால் ஆதாம் இட்ட பெயர் எந்த மொழியில் என்ன பெயர்? நாம் படிக்கிற திருமறையிலே ஆதாம் இட்ட பெயரே அதற்கு பெயராயிற்று என்று படிக்கிறோம். அதைத்தான் 50 ஆண்டு காலம், 80 ஆண்டு காலம், 70 ஆண்டு காலம் அல்லது 100 ஆண்டு காலம் வாழ்ந்தால் நம்பிக்கொண்டிருக்கிறோம். என்ன மொழியிலே என்ன பெயரை இட்டார் என்று இயேசுநாதர் ஆலயத்தில் இருக்கிற உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனால் நம்முடைய நம்பிக்கை ஆதாம் இட்ட பெயரே அதற்கு பெயராயிற்று என்று சொல்லுகின்ற பொழுது அன்றைக்கு கடவுள் அவரிடத்தில் என்ன மொழியை பேசினார் என்கின்ற அந்த அடிப்படை விடயம் தெரியாமலே நம்முடைய விசுவாச வாழ்க்கை நகர்ந்து போகிறதே, நம்முடைய நம்பிக்கையின் வாழ்க்கை நகர்ந்து போகிறதே. அந்த நம்பிக்கையிலும் அந்த விசுவாசத்திலும் தான் இறைவன் இன்றைக்கும் நம்மோடு கூட உறைந்து கொண்டிருக்கிறார் என்கின்ற உண்மையை நீங்களும் நானும் மறந்துவிட முடியாது. இப்படி அவர்கள் வீழ்ந்து போன பிறகு கடவுள் அவர்களுக்கு சொன்ன அந்த வார்த்தையை கீழ்ப்படியாத பொழுது கடவுள் ஒவ்வொரு முறையும் அந்த வீழ்ந்து போன மானுடத்தை, மனிதரை, மனித இனத்தை தூக்கி நிறுத்த வேண்டும் என்கின்ற முயற்சி அவருக்கு தொடர்ந்து இருந்தது. அப்படி தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிற அந்த முயற்சியிலே கடவுள் ஒவ்வொரு வகையிலே முயற்சி எடுக்கிறார். அந்த முயற்சியின் பலனாகத்தான் ஆபிராம் என்று சொல்லக்கூடிய மொசொப்பொத்தோமியா நிலப்பரப்பிலே வாழக்கூடிய ஊர் என்னும் கல்தேயர் தேசத்திலே இருக்கக்கூடிய ஒரு மனிதனை தெரிவு செய்கிறார். அவர் பாபிலோனியை சேர்ந்தவர். அந்த பாபிலோனியாவிலே அக்காடியன் மொழி பேசப்படுகிறது. அந்த அக்காடியன் மொழி பேசப்படுகின்ற அந்த நிலப்பரப்பிலே பாபிலோன் என்னும் ஒரு தேசம் உருவானது. ஏன் அந்த தேசம் உருவானது? பவ் ஏல் என்று சொல்லக்கூடிய எபிரேய சொல்லிலே அந்த பவ் ஏல் என்று சொல்லக்கூடிய எபிரேய சொல்லை தமிழிலே பாபேல் என்று சொல்லுகிறார்கள். ஆவேல் என்று சொல்லக்கூடிய அந்த எபிரேய சொல்லை ஆபேல் என்று சொல்லுகிறார்கள். ஜோ என்று சொல்லக்கூடிய எபிரேய சொல்லை யோபு என்று சொல்லுகிறார்கள். ஜேக்கவ் என்று சொல்லக்கூடிய எபிரேய சொல்லை யாக்கோபு, ஜேக்கப்பு என்று சொல்லுகிறார்கள். இப்படி இந்த பாவேல் என்று சொல்லக்கூடிய வானத்தின் வாசல், கடவுளை தொடுவதற்கான உச்சம், அது உயரம் என்று சொல்லி ஒரு கோபுரத்தை கட்டினார்கள். அந்த கோபுரத்தை கட்டக்கூடிய அந்த கட்டடத்தை சுற்றி ஒரு நதிக்கரை நாகரிகம் வளர்கிறது. அந்த பாபேலை சுற்றி ஒரு நதிக்கரை நாகரிகம் வளர்கிறது. அந்த நாகரிகம்தான் பாபிலோனிய நாகரிகம். பாபிலோனிய நாகரிகம் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கின்ற ஈராக் தேசம், பெர்சியா என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கின்ற ஈரான் தேசம். எனவே பாபிலோன் என்று எங்கேயெல்லாம் திருமறையிலே பழைய ஏற்பாட்டிலே வருகிறதோ அது எல்லாம் ஈராக்கை குறித்து சொல்லுகிறது என்பதை நீங்களும் நானும் மறந்து போகக்கூடாது. எனவே அந்த பாபேல் என்னும் கோபுரத்தை சுற்றி வளர்ந்த அந்த நாகரிகம், அதில் இருந்து தேராகு என்று ஒரு மனிதன் இருந்தார். அவருக்கு பிள்ளைகள் பல பேர் இருந்தார்கள். அவர்களிலே ஆபிராமை மட்டும் ஆண்டவர் அழைத்தார். ஏன் தெரியுமா? இந்த ஆபிராமுக்கு தன் மனசாட்சிக்கு பயப்படுகின்ற அந்த பயம் இருந்தது. எந்த மனிதனுக்கு மனசாட்சிக்கு பயப்படுகின்ற அந்த பயம் இருக்கிறதோ அந்த மனிதனை கடவுள் உள்ளார்ந்து அழைத்து அவரிடத்தில் உறவாட நினைப்பார். எனவேதான் அந்த குடும்பத்தில் ஆரான் பிறந்திருந்தார். அந்த குடும்பத்தில் வேறு பல பிள்ளைகள் பிறந்திருந்தார்கள். அவர்களெல்லாம் விடுத்து கடவுள் ஆபிராமை அழைத்தார். அந்த ஆபிராமை அழைத்து அந்த ஆபிரகாமை வழிநடத்தினார். ஏன் அந்த ஆபிரகாமை வழிநடத்துகிறார்? அந்த தேசத்திலிருந்து, அந்த மொசொப்பொத்தோமியா நிலப்பரப்பிலிருந்து அல்லது அந்த பாபிலோனுடைய தேசத்திலிருந்து புறப்பட்டு கடவுள் காண்பிக்கிற தேசத்திற்கு, கானானுடைய நிலப்பரப்புக்கு போக வேண்டும் என்று சொன்னார். ஒரு 10 to 15 40 நாட்களுக்குள்ளாக நடந்து கடந்து போய்விட வேண்டும். ஆனால் கடவுள் இந்த ஆபிரகாமை அழைத்த பொழுது ஆபிரகாமுக்கு ஒரு ரூட் மேப்பை போட்டு கொடுக்கவில்லை,
ஒரு கூகுள் மேப்பை கொடுக்கவில்லை, அல்லது எந்த விதமான ஏதோ சொல்லுகிறார்களே இன்றைக்கு, அப்படி எந்த விதமான வரைபடத்தையும் தரவில்லை. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் வீட்டாரை விட்டு புறப்பட்டு போ என்றார். இடப்பக்கம் போக வேண்டுமா, வலப்பக்கம் போக வேண்டுமா, நேராக போக வேண்டுமா, பின்னால் போக வேண்டுமா, எந்த செய்தியும் சொல்லவில்லை. எனவேதான் இப்படி எந்த செய்தியையும் சொல்லாமல் இருக்கின்ற பொழுது ஒரு மனிதன் இறைவனின் வார்த்தையை நம்பி தன் தகப்பனுடைய உத்தரவு இல்லாமல் ஒரு மனிதன் அக்காலங்களிலே புறப்பட்டு போய்விட முடியாது. எனவே தேராகினிடத்தில் போய் சொல்லுகிறார், தேராக அனுமதி தருவதற்கு காலதாமதமாகிறது. சில ஆண்டுகள் காலதாமதமானவுடனே அந்த குடும்பத்தில் ஒரு இறப்பு வருகிறது, அந்த குடும்பத்தில் ஒரு பாதிப்பு வருகிறது. அந்த குடும்பத்தில் இப்படி வந்தவுடனே அப்பொழுது ஆபிரகாம் தேராகிடத்தில் சொல்லுகிறார், அன்பு தகப்பனே, கடவுள் என்னை அழைத்தார், அவர் இப்படி சொன்னார், நான் உன்னிடத்தில் சொன்னேன், அதை நீங்கள் கேட்கவில்லை. அப்படி கேட்காத காரணத்தினால் எனக்கு பல்வேறு கஷ்டங்கள் வருகிறது, எனக்கு பாடுகள் வருகிறது, எனக்கு துன்பங்கள் வருகிறது. தந்தையே, நீ அனுமதித்தால் நான் புறப்பட்டு போவேன், எனக்கு அனுமதி தாருங்கள் என்று ஆபிரகாம் கேட்கிறார். தேராக அனுமதி தருகிறார். அந்த அனுமதிக்கு பிறகு புறப்பட்டு போகிறார். அப்படி புறப்பட்டு போகின்ற வழியிலே ஓரிடத்தில் தங்குகிறார்கள். அந்த தங்குகிற இடத்தில் தான் இந்த ஆரான் என்கின்ற ஒருவர் சாகிறார். அந்த இடத்திற்கு ஆரான் என்று பெயர் வருகிறது. ஆரான் செத்த பிறகு, ஆரான் போய் இருந்த பிறகு, அதற்கு முன்னமே அந்த இடத்திற்கு ஆரான் என்று பெயர் இல்லை. மாறாக இந்த சம்பவத்தை எல்லாம் பின்வரும் காலத்திலே மோசே எழுதுகிறார். அப்படி மோசே எழுதுகின்ற பொழுது ஆரான் அங்கே செத்து அடக்கம் செய்யப்பட்ட காரணத்தினால் அந்த இடத்திற்கு ஆரான் என்று பெயர் வருகிறது என்று கடவுள் மோசேவுக்கு கற்றுத்தந்து மோசே எழுதுகிற காரணத்தினால்தான் ஆபிரகாமுடைய சகோதரருடைய பெயரை அவர்கள் ஆரானிலே வந்து தங்கினார்கள் என்று எழுதப்படும். என் அன்பு உடன்பிறப்புகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, இறைமக்களே, அன்பர்களே, நண்பர்களே, இப்படி ஆபிரகாம் வழியாக கடவுள் முயற்சி எடுத்தார். அந்த முயற்சியும் அவருக்கு பலனளிக்கவில்லை. அந்த முயற்சிக்கு பிறகு அங்கே சாராவுக்கு பிள்ளை இல்லை. அந்த கதைகளெல்லாம் உமக்கு தெரியும். அவைகள் எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டிருந்தால் கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்து போகுமே என்பதற்காக இப்படி ஈசாக்கு என்கிற ஒரு பிள்ளையை பெறுகிறார்கள். அந்த ஈசாக்கு என்னும் ஒரு பிள்ளை பிறந்த பிறகு வயது 12 ஆகிறது. அந்த 12 வயது இருக்கின்ற பொழுது சாராவிடத்தில் போய், இப்பொழுது நான் கடவுளுக்கு பலி செலுத்த வேண்டும், அனுப்பிவிடும் என்று சொன்ன உடனே அந்த குழந்தை ஈசாக்கை அந்த தாய் சாராள் வராமல் பெற்ற ஒரு மாமணி, தவமிருந்து பெற்ற ஒரு பிள்ளை, பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல் என்பார்கள். அப்படி காலம் கடந்த பிறகு ஒரு குழந்தை, அது கடவுள் பரிசளித்த ஒரு குழந்தை. அந்த குழந்தையை இப்பொழுது சாரா ஆபிரகாமோடு அனுப்புகிறார். அந்த குழந்தை புறப்பட்டு போகிறது. அவர்கள் தங்கி கொண்டிருக்கிற இடத்திலிருந்து புறப்பட்டு அவர்களுக்கு சொன்ன அந்த மோரியா என்னும் மலையை நோக்கி, ஷாலோம் என்னும் நிலப்பரப்பை நோக்கி இடத்திற்கு அழைத்து செல்லுகிறார். அப்படி அழைத்து செல்லுகின்ற பொழுது இதுவரையிலும் வெளியிலே செல்லாத பிள்ளை, இதுவரையிலும் வீட்டிலே இருந்த பிள்ளை, இதுவரை தாயும் தகப்பனும் தான் உலகம் என்று தெரிந்திருந்த பிள்ளை அந்த ஈசாக்கு புறப்பட்டு தந்தையோடு போகிறது. எத்துணை மகிழ்ச்சியாக! இதுவரை ஓங்கி வளர்ந்து உயர்ந்த இந்த பாதையை பார்க்கவில்லை, மரங்களை பார்க்கவில்லை, செடிகளை பார்க்கவில்லை, பூத்து குலுங்கும் பூக்களை பார்க்கவில்லை, பட்டமடித்து பறக்கும் பட்டாம்பூச்சியை பார்க்கவில்லை, உயர்ந்த வானங்களிலே பறக்கின்ற பறவையை பார்க்கவில்லை. மகிழ்வோடு அந்த பிள்ளை போகிறது, மகிழ்வோடு அந்த பிள்ளை போகிறது. அந்த 3 நாட்கள் பயணத்திலே அந்த பிள்ளை 3 நாளும் நிம்மதியாய் தூங்குகிறது. அந்த 3 நாட்களும் அந்த பயணத்திலே கால்நடையாய் இந்த மோரியா என்னும் மலையை நோக்கி பயணிக்கிற அந்த பயணத்திலே இந்த பிள்ளை தகப்பனுடைய அந்த பின்தொடரை, தகப்பனுடைய பாத சுவடுகளை பின்பற்றி வருகின்ற இந்த குழந்தை கவலை மறந்து தூங்குகிறது, கால் வலியிலே தூங்குகிறது, உடல் வலியிலே தூங்குகிறது. இந்த 3 நாளும் தகப்பனாகி ஆபிரகாம் தூங்காமல் அழுது கொண்டிருக்கிறார். ஆபிரகாமுக்கு தெரியும் கடவுள் இந்த பிள்ளையைத்தான் பலியாக தர வேண்டும் என்று சொன்னார் என்று. ஆபிரகாம் முதல் நாள் இரவிலே அழுகிறார், இதோ இந்த பிள்ளை இன்னும் 2 நாள் தான் என்னோடு இருக்க போகிறது என்று. 2வது நாள் அழுகிறார், இன்னும் 1 நாள் தான் இந்த பிள்ளை இருக்க போகிறது என்று. 3வது நாள் அழுகிறார், நாளைக்கு இந்நேரம் இந்த பிள்ளை என்னோடு இருக்க போவதில்லை என்று அழுகிறார்.
தகப்பனுடைய உள்ளம் தவமிருந்து பெற்ற பிள்ளை. இன்றைக்கு நாம் பெற்றெடுக்கிற பிள்ளை. குர்ஆனிலே ஒரு வார்த்தை சொல்லுகிறது, தாயின் பாதத்தில் சுவனம் இருக்கிறது என்று சொல்லி. இன்றைக்கு பிள்ளைகள் எல்லாம் பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் விடுகிற ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய சமூகத்தில் பிறக்கிற எந்த தாயும் முதியோர் இல்லத்தில் இல்லை என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவத்தில் ஈண்டெடுக்கிற தாயை தகப்பனை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விடுகிறார்கள். வெளிநாட்டிலே பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று தன்னை ஈண்டெடுத்த தாயும் தகப்பனையும் முதியோர் இல்லத்தில் விடுகிறார்கள். ஆனால் இஸ்லாமிய சமூகத்தில் அப்படி தாயை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விடுகிற நிலைமை என்று எந்த இடத்திலும் இல்லை. இப்பொழுது இந்த தகப்பன் தான் பெற்றெடுத்த பிள்ளையை பார்த்து அழுகிறார். என் மனைவி எனக்காக ஈன்றெடுத்த ஏக புதல்வன், இதோ இந்த ஈசாக்கு நாளை என் நேரம் இருக்கப் போவதில்லை என்று அழுகிறார். பிள்ளை கேட்கிறார், அப்பா கட்டை இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, பலியாடு எங்கே என்று. அப்பொழுது ஆபிரகாம் சொல்லுவதாக ஒரு வாக்கியம் திருமறையில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அதை பார்த்து கொள்வார் என்று. ஆனால் அந்த வார்த்தையை சொல்லுகின்ற பொழுது தால்மூடிலே அழகாய் எழுதப்படுகிறது, ரபிக்களுடைய எழுத்தேடுகளில் எழுதப்படுகிறது, ஆபிரகாம் பின்பக்கமாக திரும்பி மனமுடைந்து அழுதார். ஏனென்றால் நான் ஈண்டெடுத்து வளர்க்கிற இந்த பிள்ளையை என் கரத்தாலேயே நான் பலி கொடுக்க போகிறேன் என்று. ஏன் ஆபிரகாம் அப்படி சொன்னார் என்று சொல்லி யூத மரபு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், விரக்தியிலே வேதனையிலே கர்த்தர் பார்த்து கொள்வார் என்கின்ற நம்பிக்கையில் அவர் சொல்லவில்லை. மாறாக என் நிலைமை இப்படி ஆகிவிட்டதே என்கின்ற வேதனையில் தான் ஆபிரகாம் அப்படி சொன்னார். அப்படியே கொண்டு போய் கட்டையில் கடத்துகிறார், கைகளை கட்டுகிறார். அப்பொழுதுதான் ஈசாக்கு கதறி அடுகிறார், அப்பா நீரா, அப்பா நீரா, நீரா, நீரா என்று கத்தியை ஓங்குகிறார். குத்துவதற்கு வருகிறார். அந்த இடத்தில்தான் ஈசாக்கு என்னும் குழந்தைக்கு அதிகமான மூளை அதிர்ச்சி ஏற்பட்டு புத்தி பேதலித்தவராக மாறி போகிறார். இந்த நிகழ்வுக்கு பிறகு ஈசாக்கு யாரிடத்திலும் எதிர்த்து பேசுகிற அந்த தன்மையை இழந்து விடுகிறார். போராடுகிற அந்த தன்மையை இழந்து விடுகிறார். இவர் போய் கிணறு வெட்டுவார், எதிராளிகள் வந்து சண்டையிடுவார்கள், விட்டு விட்டு வந்து விடுவார். இன்னொரு இடத்தில் கிணறு வெட்டுவார், எதிராளிகள் வந்து சண்டையிடுவார்கள், விட்டு விட்டு வந்து விடுவார். இன்னொரு இடத்தில் கிணறு வெட்டுவார், எதிராளிகள் வருவார்கள், விட்டு விட்டு வந்துடுவார். எதிர்த்து பேசுகின்ற எண்ணம் ஈசாக்குக்கு இல்லாமல் போனது. இவரையே தூக்கி கட்டையிலே கடத்தி பலி செலுத்துவதற்காக முயற்சித்தாரே ஆபிரகாம், அந்த இடத்தில் ஏற்பட்ட அந்த அதிர்ச்சியிலே தான் ஈசாக்குக்கு அப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டு விட்டது. அதுவரையிலும் தகப்புடைய கரங்களை பிடித்து கொண்டு நடந்து போன 3 நாள் பயணம் திரும்பி வருகின்ற பொழுது தகப்பனோடு அந்த பிள்ளை வரவில்லை. மாறாக இந்த ஆபிரகாமுடைய வேலைக்காரனோடு தான் அந்த பிள்ளை வந்தது. அதன் பிறகு தகப்பனுடைய உறவிலே அந்த பிள்ளை இல்லை. தாயிடத்தில் வந்து அந்த பிள்ளை நடந்த செய்தியை சொல்லுகிறது. அப்பொழுது அந்த தாய் இவரிடத்திலிருந்து பிரிந்து போய் சீகேமுக்கு போய் அங்கே வாழ்கிறார். சாராள் சாகின்ற வரையிலும் ஆபிரகாமும் சாராளும் சேர்ந்து வாழவே இல்லை. இந்த நிகழ்வுக்கு பிறகு திரும்பி போன பிறகு இவர் ஒரு இடத்திலும், சாராள் வேறு இடத்தில் வாழ்ந்தார். ஆனால் இந்த பிரிந்திருக்கிற காலத்தில் ஆபிரகாம் வேறொரு திருமணத்தை முடிக்கவில்லை, சாராளும் வேறொரு திருமணத்தை முடிக்கவில்லை. இவர் நினைவாக அவரும், அவர் நினைவாக இவரும், உனக்கு நான் எனக்கு நீ என்று நினைவுகளாலே வாழ்ந்திருந்தார்கள். சாரா செத்த பிறகு இவர் இங்கே இருந்து புறப்பட்டு போய் ஆபிரகாம் வந்து அங்கே அந்த மனிதரிடத்திலே பேசி அங்கே அந்த 2 குகைகளை வாங்கி அவரை அடக்கம் செய்தார்கள். என்று ஏன் 2 குகையை வாங்கினார்கள் தெரியுமா? நான் உயிரோடு இருக்கின்ற பொழுதுதான் என் மனைவியோடு வாழுகிற பாக்கியம் இல்லை, நான் செத்த பிறகாவது என் மனைவியோடு நான் சேர்ந்து இங்கே படுத்திருக்க வேண்டும் என்று தான் 2 குகை உள்ள ஒரு இடத்தை வாங்கி அந்த இடத்தில் அவரை அடக்கம் செய்தார். அதன் பிறகு தன் காலத்திற்கு பிறகு
ஆபிரகாம் இறந்த பிறகு அதே இடத்திலே கொண்டு போய் அவரை அடக்கம் செய்தார்கள். என் அன்பின் உறவுகளை, மக்பேலா என்கின்ற அந்த எபிரெய சொல்லுக்கு 2 குகை என்று பெயர். மக் என்றால் குகை, பேலா என்றால் 2. மக்பேலா என்கின்ற குகையை வாங்கி அவரை அடக்கம் செய்தார்கள். இப்பொழுது ஆண்டவர் எடுத்த முயற்சி, இப்படி தொடர்ந்து முயற்சிகள் எடுக்கிறார். வயது 37, சாராள் இறக்கிறார். அப்பொழுது ஆபிரகாமுக்கு தெரியும், நான் ஒரு பெண்ணை பார்த்தால் இந்த ஈசாக்கு மணமுடித்து கொள்ள மாட்டான். என்னை காட்டிலும் என் வீட்டு வேலைக்காரனாக எலியேசரன் மீதுதான் இவனுக்கு அதிக பாசம், அதிக பற்று, அதிக நம்பிக்கை. ஏனென்று சொன்னால் மோரியா மலைக்கு போகின்ற பொழுது என் விரல்களை பிடித்து வந்தான். அங்கே இருந்து திரும்பி வருகின்ற பொழுது அவன் எலியாசாரினுடைய விரல்களை பிடித்துத்தான் வந்தான். எனவே நான் பெண் பார்த்தால் இவன் திருமணம் முடிக்க மாட்டான். எலியாசார் பெண் பார்த்தால்தான், வேலைக்காரன் பெண் பார்த்தால்தான் இவன் இந்த திருமணத்திற்கு ஒத்துக்கொள்வான் என்கின்ற காரணத்தினால்தான் வேலைக்காரனிடத்தில் 10 ஒட்டகத்தை தந்து பெண் பார்க்க அனுப்பினார். அந்த பெண்ணை ஈசாக்கு எந்த பதிலும் சொல்லாமல் ஏற்றுக்கொண்டார். இந்த சம்பவத்தின் பின்னணியில்தான் இந்த திருமணத்தின் உறவை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இப்படி இதுவல்ல இன்றைக்கான அருளுரையின் வேலை, அருளுரையின் மையம். இந்த முயற்சிகளோடு போகிறது. ஈசாக்குக்கு காலம் கடந்து பிள்ளை பிறக்கிறது. இந்த ஈசாக்கின் இடத்திலே 2 பிள்ளை. இந்த திருமறையின் அறிவிலே நீங்களும் நானும் பார்க்கின்ற பொழுது, இங்கே யாராகிலும் மருத்துவர்கள் இருந்தால் நீங்கள் பின்னால் அவர்களை கேட்டுக்கொள்ளுங்கள், அவரிடத்தில் தெளிவை பெற்றுக்கொள்ளுங்கள். இரட்டை குழந்தை பிறக்கின்ற பொழுது, இரட்டை குழந்தையிலே எந்த குழந்தை முதலில் பிறக்கிறதோ அதுதான் சிறிய குழந்தை. எந்த குழந்தை 2வது பிறக்கிறதோ அதுதான் கருவிலே முதலில் உருவான குழந்தை. ஏற்கனவே யாக்கோபு என்னும் குழந்தை கருவிலே உருவாகி ஏற்கனவே அது இடம் கொடுக்கின்ற அந்த இடத்தில்தான் ஏசா என்னும் இன்னொரு குழந்தை கருவாகி உருவாகி பிறக்கிறது. உலகத்தின் பார்வையிலே ஏசா மூத்தவன், இறைவனின் பார்வையிலே யாக்கோபு மூத்தவன். இந்த தாய் ரெபேக்காள் இந்த ஒரு பிள்ளையை நேசித்து ஒரு பிள்ளையை இப்படி செய்தது குற்றம்தானே என்று எல்லோரும் உலகத்தின் பார்வையிலே நீங்களும் நானும் பார்க்கிறோம். ஆனால் தாயின் கருவிலே முதலில் கருவாகி உருவாகி கருதரித்து உருவெற்ற ஒரு குழந்தை எதுவென்று சொன்னால் யாக்கோபு. ஆனால் யாக்கோபுக்காக அந்த தாய் செய்த எல்லா செயலும் சரி என்று நான் சொல்லுவதற்காக இல்லை. அந்த தாய் இறைவனின் திருவுளத்தை தன்னையும் அறியாமலே அவள் செய்வதற்காக தூண்டப்படுகிறாள் என்கின்ற ஒரு செய்தியை தவிர வேறொன்று இல்லை. ஏசா அவன் தேசாந்திரியாய் வனவாசியானான். ஆனால் யாக்கோபோ கூடாரவாசியானான். கூடாரவாசி என்று சொன்னால் அவன் வீட்டை விட்டு வெளியே போனவன் இல்லை. வனவாசி என்று சொன்னால் அவன் நாடு நகரம் காடு மேடு சுற்றி திரிந்தவன். அவனுக்கு நாளும் தெரியும், ஆனால் இவனுக்கு வீட்டை விட வேறு ஒன்றும் தெரியாது. ஆனால் இவனுக்கு கிடைத்த அந்த ஆதரவும், இவனுக்கு கிடைத்த அந்த சப்போர்ட்டும், எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற துணிகரத்திற்கு இவன் தள்ளப்படுகிறான். வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது வறுமையில் வாழுகின்ற நிலை எப்படி இருக்கிறதோ அந்த நிலையை நாம் சரியாய் தக்க வைத்து வாழ்ந்தால் இறைவன் உன்னோடும் என்னோடும் இருப்பார். ஆனால் எனக்கு வாய்ப்பு வந்துவிட்டது, எனக்கு வசதி வந்துவிட்டது, இப்பொழுது நான் தான் இந்த தலைமைத்துவத்தில் இருக்கிறேன், இதை நான் எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்துவேன் என்று சொன்னால் அந்த தலைமைத்துவம் ஒரு நாள் நமக்கு தர்ம சங்கடத்தை உண்டாக்கிவிடும் என்கின்ற சம்பவத்தையும் இந்த யாக்கோபினுடைய சம்பவத்திலிருந்து நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள முடியும். தன் சக உதிரன் என்று சொன்னால், உதிரம் என்று சொன்னால் ரத்தம், என் உடன் உதிரம் இவன், சகோதரன் பசியோடு இருக்கிறான், அவனுக்கு ஒரு கூழை கொடுத்துவிட்டு அவனுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்குவது என்பது எவ்வளவு கொடூரமானது. இந்த உலகத்தில் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் மூத்த குழந்தைகளுக்கு கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை மட்டும் இளைய பிள்ளைகள், 2வது கருவிலே தரித்து பிறக்கிற பிள்ளைகள் தாங்கள் எப்படியும் சிறந்தவர்கள் என்று சொல்லி நினைத்து, எப்பொழுதுமே நீங்கள் பைபிளை வைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் பிள்ளைங்க பூரா கொஞ்சம் மக்காவே இருக்கும். அது ஆணோ பெண்ணோ, அம்மாவோ அப்பாவோ டியூட்டிக்கு போயிட்டு வருவாங்க.
பையன் அப்படியே மண் மாதிரி நிற்பான். சின்ன புள்ள உஷாராக இருக்கும். முதல் புள்ள, டேய் நீ தானே மூத்த புள்ளன்னு பட்டார் அவனை அடித்த உடனே சின்ன புள்ள எடுத்துன்னு புத்தகத்தை பிரிச்சுன்னு உட்காந்து இருக்கும். பாரு சின்ன பையன் சின்ன பொண்ணு எப்படி படிக்கிறா பார்த்தியா, எப்படி இருக்கிறா பார்த்தியா, அறிவில்லை உனக்கு என்று மூத்த பிள்ளைகள் எல்லாம் இப்படியே. காயின் ஆபேல் ஆசீர்வதிக்கப்படுகிறான், காயின் போகிறான். ஏசா யாக்கோபுக்கு என்னென்னவோ நடக்கிறது, ஆனால் ஏசா ஏமாந்து போகிறான். ஆரோன் ஆசாரியன் ஆயிட்டார், இல்லை மோசே தலைவன் ஆயிட்டார். ஆரோன் ஆசாரியராகி அடி உத வாங்கி கட்சி வரைக்கும் கஷ்டப்படுறார். இவர் போடுறது சட்டம், அவர் சொல்கிறதுக்கு ஒரு வாய். யாருன்னா பேசுறதுக்கு கூலிக்காரனை வச்சு பார்த்துக்கிறீங்களா? அந்த வாய்ப்பு மோசேவுக்கு மட்டும்தான் கிடச்சிச்சு. உலகத்தில் வேறு யாருக்கும் பேசுறதுக்கு கூலிக்காரனை வச்சதை பார்க்க முடியாது. அதிலும் தான் சகோதரனையே கொண்டு வந்து, எப்பொழுதுமே கடவுள் நம்மை அழைக்கின்ற பொழுது நாம் சாக்கு போக்கு சொன்னால் கடவுள் நம்மை கை கழுவி விட்டு விடுவார் என்பதை இந்த மோசேவின் சம்பவத்திலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் நம்மை ஆயர் ஒருவர், ஊழியத்தின் தலைமைப்பிடத்தில் இருக்கிற ஒருவர் நம்மை அழைத்து ஒரு பொறுப்பை தருகிறார் என்று சொன்னால், ஐயா எனக்கு அப்படி இல்லை எனக்கு இப்படி இல்லைன்னு சொன்னால் ஆண்டவர் அதை எடுத்து வேறொருவருக்கு தந்து விடுவார். அந்த ஆசீர்வாதம் நம்மை விட்டு போய்விடும். இப்பொழுது இந்த இடத்திலே ஏசா யாக்கோபு அவருடைய சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கிவிட்டார். தகப்பன் தரக்கூடிய மூத்த பிள்ளைக்கு தருவேன் என்று சொன்ன ஆசீர்வாதத்தை வாங்கிவிட்டார். சொத்தை சேர்த்து விட்டார், சுகத்தை சேர்த்து விட்டார், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். ஏன்? இந்த இடத்தில் நான் வீடு கட்டி வாழ்வேன், நான் நிலையாக வாழ்வேன், நான் செல்வத்தோடு வாழ்வேன், என் சகோதரனுடைய வயிற்றில் அடித்து அந்த வயிற்றில் அடித்து வாங்கினார் என்பதுதான். பசியோடு இருக்கின்ற போது அவனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கிவிட்டார். எத்தனை கொடூரம்! பசிக்காக, ஒரு தேவைக்காக, ஒரு கஷ்டத்திற்காக, ஒரு வியாதிக்காக, வீழ்ந்து போகிற நிலைக்காக ஒரு மனிதன், ஒரு சக உதிரன் நம்மிடத்தில் உதவி கேட்டால் அதற்காக அவருடைய சொத்து சுகங்களை எழுதி வாங்கிக் கொள்வது என்பது எத்துணை கொடூரமானது. இது கடவுளின் பார்வையிலே சரியாக இல்லை என்பதை கடவுள் பார்த்து கொண்டே வந்தார். ஆசீர்வாதத்தையும் ஏமாற்றி அதையும் வாங்கி கொண்டார். இப்பொழுது அதை பார்த்த கடவுள், ஏசா எப்பொழுதாகிலும் என் தகப்பன் சாகட்டும், என் தகப்பன் உயிரோடு இருக்கின்ற வரையிலும் இவனை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், அவருக்கு ஒரு காலம் வரட்டும், அந்த காலத்திலே அவர் காலமாகட்டும், அதன் பிறகு இவனை ஒரு கை பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொன்ன செய்தி இப்பொழுது தாய்க்கு ரெபேக்காளுக்கு கிடைக்கிறது. ரெபேக்காள் போய் ஈசாக்கினிடத்தில் சொல்லுகிறார். ஈசாக்கு மனைவி சொல்லே மந்திரம் என்று அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறார். ஒரு தகப்பன் எப்படி சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்கின்ற விடயத்தை நாம் பார்க்க வேண்டும் அல்லவா? பொண்டாட்டி சொல்லிட்டா அதுதாயா, என் பொண்டாட்டி சொன்னதை மீறி நான் எதையுமே செய்ய மாட்டேன். எத்தனை பேரும் தெரியுமா? நான் என் மனைவியை பார்த்து பயப்பட்டதே இல்லைன்னு ஒரு கணவன் சொன்னான். உடனே மனைவி சொன்னான், இந்த பார் முத என்னை பார்க்க வரும்போது 5 பேரோடு வந்தேன், என்னை நிச்சயம் பண்ணும்போது 500 பேரோடு வந்தேன், என்னை கல்யாணம் பண்ண வரும்போது 5000 பேரோடு வந்தேன், என்னை பார்த்து பயமே இல்லைன்னா நீ தனியாக தானே வந்திருக்கணும், நீ என்னை பார்க்க வரும்போதெல்லாம் இவ்வளோ பேரை கூட்டுன்னு தானே வந்தேன். ஒரு அம்மா வேகமாக ஓடி வந்தாங்க. என்னங்க என்னம்மா, நமக்கு கல்யாணம் பண்ணி வச்ச ஐயரு செத்துட்டாருங்க, நமக்கு கல்யாணம் பண்ணி வச்ச ஐயரு செத்துட்டாருங்க. உடனே கணவன் ரொம்ப சிம்பிளாக, பின்ன செஞ்சு வச்ச பாவம் சும்மா விடுமா, ஒரு நாள் தாலி எடுத்து கொடுத்துட்டு போயிட்டான் அந்த ஆள், காலம்பூரா படுற பாடு எனக்கு தானே ஐயா. கல்யாணன்ற வடமொழி சொல்லு, சமஸ்கிருத சொல்லுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? யானம் என்றால் கட்டுதல், கட்டி கொள்ளுதல்னு அர்த்தம். கல் அப்படின்னா பாரன்னு அர்த்தம். அந்த காலத்தில் சமஸ்கிருதத்தில் எப்படி வச்சானோ தெரியல பேர், கல்யாணம்னு வச்சுட்டு போட்டான். கல்யாணம் பண்ணுற வரைக்கும் நல்லா தாங்குது. அம்மா நான் என் முண்டாட்டியை பார்க்கும்போது உங்கள்கிட்ட எனக்கு 7 விஷயம் பிடிக்கும்னு சொல்லிட்டேன். உடனே கல்யாணம் ஆன அன்றைக்கியே ராத்திரியே என்னை கேட்குறாங்க, 7 விஷயம் ஏதோ பிடிக்கணும்னு சொன்னீங்களே, எதுனா சொல்லுங்கன்னா. நான் சமாளித்து ஏதோ ஒரு 7 விஷயத்த சொன்னேன். ஒரு வாரம் பொறுத்து அந்த 7 விஷயத்த சொல்லுங்கன்னா சொல்ல முடியல, ஏதோ அவசர ஆத்திரத்தில் ஒன்றை சொல்லி விட்டேன். அப்புறம் பார்த்தா நீ முத நாளே போய் சொல்லிக்கிறேன்னா,
நீ அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இப்படியே தாங்கிறியா, திருந்தவே மாட்டியான்னா. அடா பாவி, எதனா ஒரு விஷயத்த சொல்லி வச்சா அது நமக்கு எதிராக திரும்பிடுமா? எனவே நம்ம ஆம்பளைங்கெல்லாம் என்ன சொல்கிறன்றதுல தெளிவாக இருக்கணும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம வீட்டுக்கார அம்மா கூட 25 வருஷம் வாழ்ந்துருப்போம். எனக்கும் கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆகி போச்சு. அவள் கூட பேசுறது 7 நாள்லேயே மறந்து போச்சு. ஆனால் நாங்கள் ஹனிமூன் போகும்போது ஊட்டியில் என்ன நடந்துச்சுன்னு இன்றைக்கும் ஞாபகம் வச்சுக்கிறான். என் அக்கா என்ன சொன்னான்னு ஞாபகம் இருக்குது, எங்கள் அப்பா என்ன சொன்னார் ஞாபகம் இருக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம வீட்டில் யார் யார் என்னென்ன சொன்னாங்கன்னு ஞாபகம் இருக்குது. ஆனால் நம்ம என்ன சொன்னோன்னு மட்டும் அவங்களுக்கு ஞாபகமே இருக்காது. எப்படி தான் இந்த ஞாபக சக்தியை கடவுள் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்களோ தெரில. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைன்னு வந்தால் போதும், உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா இப்படி, உங்கள் அம்மா இப்படி, உங்கள் அக்கா இப்படி, உங்கள் தங்கச்சி இப்படி, அது இப்படி, இது அப்படி, அவங்க வீட்டிலேருந்து யாருன்னா வந்தால் போதும், நல்ல கோழிக்கறி, மீன், முட்டை, சாப்பாடு தரமாக. என்னம்மா ஒரே வாசனையாக இருக்குதுண்ணா, இன்றைக்கி எங்கள் அண்ணன் வீட்டிலேருந்து வராங்க, இன்றைக்கி என் தங்கச்சி வீட்டிலேருந்து வராங்க. நம்ம வீட்டிலேருந்து யாருன்னா வந்தாங்கன்னு வச்சுங்க, ஏங்க ரசம் வச்சுக்கிறேன், அப்பளம் போய் வாங்கிட்டு வந்துடுங்க, பொரிச்சு வச்சிடலாம். ஏம்மா என்னம்மா இன்றைக்கி உங்கள் அண்ணன் வீட்டிலேருந்து உங்கள் அப்பா வீட்டிலேருந்து யாரோ வராங்களாம், அதுக்காக. என்ன குடும்பம் சார் நம்ம குடும்பம். இந்த கல்யாணம் பண்ணவெல்லாம் மனசு விட்டு சிரிக்கிறோம், இங்கே சிரிக்க முடியும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் செய்ய முடியாது. எதுனா பண்ண முடியுமா? கல்யாணம்னு சொல்லி நடத்தி வச்சுட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் ஒரு ஐயரு ஒரு ஊரில் போய் பிரசங்கம் பண்ணார். நான் அமிர்த வர்ஷினி ராகத்தை பாடினால்தான் மழையே பொழியுன்னார். ஓ வெரி குட். நான் பூபாலம் ராகம் பாடினால்தான் பொழுதே விடியுன்னார். ஓ வெரி குட் வெரி குட். அங்கே ஒரு பையன் இருந்தான், நம்ம பயிர் சாயர் மாதிரி. அவன் ஏஞ்சி ஐயரை நேற்று பக்கத்தூரில் பாண்டிங்களா, அவன் கல் எடுத்து அடித்தானே, அது என்ன ராகம் ஐயரன்னா. ஐயருக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, அது கல் ராகம்னார். அது கல் ராகம். எப்படியோ சமாளித்து மேடை விட்டு இறங்கிட்டார். பிரசங்கத்தை ரொம்ப நேரம் பண்ணினே இருந்தார். எல்லாரும் பார்த்து பிரசங்கத்தை கேட்டு எல்லாம் ஏஞ்சி வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒரு அம்மா மட்டும் வந்து உட்காந்து கடைசியில் வந்துச்சு. டேய் எல்லாரும் அந்த தாம்பரத்தில் பிரசங்கத்தை கேட்டு போட்டாங்க, ஒரே ஒரு அம்மா நம்மளை பார்க்க வருதேன்னு. ஐரா இன்றைக்கி பிரசங்கம் பண்ணிங்களே, அது என்ன தலைப்பு அப்படின்ச்சு அந்த அம்மா. அப்போ தான் இவருக்கு புரிஞ்சு அம்மாவுக்கு காது கேட்கல, அதனால் அந்த தலைப்பை கேட்கறதுக்காக வந்துக்குது. இன்னொருத்தன் நம்பால் ஒருத்தன், ஐயா தோத்துறேன் ஐயா. என்னப்பா ரொம்ப அருமையான பிரசங்க ஐயா. அப்படியா? ஆமாம் ஐயா, பல்லாவரத்தில் டாக்டர் போய் பார்த்தேன், குரோம்பேட்டையில் பார்த்தேன். அது ஏன் கேட்குறீங்க, பாரிஸில் கூட ஒரு ஸ்பெஷல் டாக்டரை பார்த்தேன். 6 வருஷமாக எனக்கு தூக்கமே வரல ஐயா. என்னென்ன மாத்திரையோ கொடுத்து பார்த்தாங்க, நானும் சாப்பிட்டு பார்த்தேன், வரவே இல்லைங்க ஐயா. எப்போ நீங்கள் பிரசங்க மேடையில் ஏறி நின்று தொடங்கினீங்களோ அப்போ தூங்கணும் ஐயா. நாளைக்கும் நீங்கள் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் சேர்த்து பண்ணுங்க ஐயா. என் வாழ்க்கையில் 6 வருஷம் ஆச்சு ஐயா இந்த மாதிரி தூங்கி. அவன் சொல்கிறான், அவனுக்கு அவன் கவலை. ஆண்டவருடைய இல்லத்தில் வந்திருக்கிற நீங்களும் நானும் இன்றைக்கி ஒரு நோக்கத்தோடு அழைத்து வந்திருக்கிறார். இப்பொழுது எப்படியாகிலும் இந்த பிள்ளை யாக்கோபை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற கடமை தாய்க்கு இருக்கிறது. அந்த தாய் யாக்கோபை அழைத்து, நீ சாகாதபடிக்கு, நீ இந்த உலகத்தில் நீடித்திருக்கும்படிக்கு என் சகோதரனாகிய லாபானின் வீட்டிற்கு நீ போ, அங்கே போய் நீ பிழைத்துக்கொள் என்று சொன்னார். நல்லா கவனிங்க, எவ்வளவு பெரிய பணக்காரர் இந்த ஆபிரகாம். ஆபிரகாம் தன் வேலைக்காரனுக்கே 10 பென்ஸுக்கார் ஒட்டகத்தை கொடுத்து பொண்ணை பார்க்கறதுக்கு ஈசாக்கு அனுப்பினார். ஆக 10 பென்ஸுக்கார் ஒட்டகத்தை தரக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய செல்வந்தன். அந்த தேசத்தில் இவர் பயணப்பட்டு போகின்ற பொழுதெல்லாம் ஏத்தியர், எபூசியர், கிர்காசியர், எமோரியர், இத்தியர் என்று சொல்லக்கூடிய எல்லா நிலப்பிரபுக்கள் எல்லாரும் இந்த ஆபிரகாமுக்கு முன்னால் அடிபணிந்து, உங்களுக்கு எதை வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இவர் செல்வாக்கு படைத்தவர் இந்த ஆபிரகாம். இந்த ஆபிரகாமுடைய சொத்துக்கள் எல்லாம்
இந்த ஈசாக்குக்கு வருகிறது. ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு அறுவடை செய்தான் என்று சொன்னார். 1 போட்டா 100 வருதுன்னா லட்சாதிபதியாகத்தான், இந்த கோட்டீஸ்வரனாகத்தான் இந்த ஈசாக்கு இருக்கிறார். ஒருவேளை ஆபிரகாம் லட்சாதிபதியாக இருந்தார், இந்த ஈசாக்கு மில்லியனராக மாறியிருக்கிறார். ஈசாக்குக்கு அத்தனை கோடியான சொத்துக்கள் சுகங்கள் இருக்கிறது. அப்படி இருக்கிற இந்த ஈசாக்கு தான் ஈன்றெடுத்த சொந்த மகனை யாக்கோபை தன் வீட்டை விட்டு அனுப்புகின்ற பொழுது ஒட்டகத்தில் அனுப்பி இருக்க வேண்டும், இல்லை என்றால் கழுதையில் அனுப்பி இருக்க வேண்டும், இல்லை என்றால் வேலைக்காரர்களோடு அனுப்பி இருக்க வேண்டும், இல்லை என்றால் வீட்டில் இருப்பவரோடு அனுப்பி இருக்க வேண்டும். பாதுகாப்பு கூட யாரையும் அனுப்பாமல் இந்த யாக்கோபை அப்படியே அனுப்புகிறார். பதான் அராம் என்கின்ற அந்த இடத்தை நோக்கி அனுப்புகிறார். யாக்கோபுடைய கரத்திலே கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் தண்ணியும் தருகிறார்கள். இரவிலே சாப்பிடுவதற்கு உணவு இல்லை, மாற்றிக்கொள்ள உடை இல்லை, எதுவுமே இல்லாமல் இப்பொழுது யாக்கோபு தனியாக பயணிக்கிறார். இதுவரை தன் தகப்பனை விட்டு தாயை விட்டு யாக்கோபு வீட்டை விட்டு வெளியிலே போனதில்லை. ஆனால் முதல் முறையாக இப்பொழுது யாக்கோபு தனியாக போகிறார். அப்படி தனியாக போகின்ற பொழுது யாக்கோபு தொலைதூரம் நடந்ததில்லை. கால் அந்த பாலைவனத்தின் பயணத்திலே வெடிக்கிறது. ஒரு 75 90 கிலோமீட்டர் தூரம் போகிறார். அந்த இடத்திற்கு பேர் லூஸ். அந்த லூஸ் என்கின்ற இடத்திலே தனியாய் போய் ஒரு மலைமுகட்டில் ஏறுகிறார். அப்படி ஏறி அழுகிறார், இறைவா, என்னை தாயின் கருவில் நீ ஏன் படைத்தாய்? நான் உன்னிடத்தில் ஆசீர்வாதத்தை கேட்டேனா? என் தாய் எனக்கு சொல்லிக் கொடுத்தால் நான் அப்படியெல்லாம் நடந்தேன். என் தந்தை எனக்கு பாசம் தந்தார், அப்படியெல்லாம் நடந்தேன். ஆனால் இன்றைக்கு நான் தன்னம் தனியாய் இருக்கிறேனே, நான் தவிக்கிறேனே. எனக்கு இன்றைக்கு ஆதாரம் என்று யாரும் இல்லை, ஆதரவு என்று ஒருவரும் இல்லை. என் தாய் என்னை நேசிப்பாள் என்று நினைத்தேன். என் தாய் என்னை அனுப்பிவிட்டார். என் தகப்பன் என்னை நேசிப்பார் என்று நினைத்தேன். என் தகப்பன் என்னை கைவிட்டு விட்டார். இன்றைக்கு நான் தனிமரமாய் நிற்கிறேன். இதோ மேலே பார்க்கிறேன் வானம், கீழே பார்க்கிறேன் பூமி. ஒரு மலைமுகட்டிலே தனியாய் படுத்து கிடக்கிறேன். படுத்தால் தூக்க மரமில்லை. தவிக்கிறேன், அழுகிறேன், புலம்புகிறேன். தலையணை இல்லை, பஞ்சனை இல்லை, படுக்கை இல்லை, பாய்விருப்பில்லை. நான் தனிமரமாய் நிற்கிறேன். என்னை ஏன் இந்த உலகத்தில் படைத்தீர்? எனக்கு யார் இனி பாதுகாப்பு? எனக்கு யார் இனி ஆதாரம்? இப்படி ஒரு வேளை இந்த நேரத்தில் தனியாய் கைவிடப்பட்டு தவித்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, என் தாய் என்னை காப்பார், என் சகோதரன் என்னை காப்பான், என் குடும்பம் என்னை ஏற்றுக்கொள்ளும், என் உறவுகள் எனக்கு உதவி செய்யும், எனக்கு என் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். நான் நம்பினோர் என் கணவன், நான் நம்பின என் மனைவி, என் பிள்ளைகள் என்னோடு கூட இருப்பார்கள் என்று நம்பி இன்றைக்கு எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையிலே நீங்கள் இருக்கிறீர்களா? நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தவிக்கிறீர்களா? இன்றைக்கு உங்களை பார்த்து கடவுள் சொல்லுகிறார், என் அன்பு சகோதரனே, சகோதரியே, என் உயிரே, உறவே, என் அன்பு பெற்றோர்களே, வாலிப தம்பிகளே, தங்கைகளே, உங்களை பார்த்து கடவுள் சொல்லுகிறார், இந்த உலகம் கைவிட வேண்டும். இந்த உலகம் நீ நம்பிக்கொண்டிருக்கிற நம்பிக்கை உன்னை கைவிட வேண்டும். நீ யாரை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தாயோ அந்த எதிர்பார்ப்பு உனக்கு இல்லாமல் போக வேண்டும். இந்த உலகம் உனக்கு இல்லாமல் போனால் மட்டும்தான் உன்னை படைத்த கடவுளாகிய நான் உனக்கு கரம் கொடுக்க முடியும். இந்த உலகத்தில் நீ நம்புகிற அந்த நம்பிக்கை, நீ விசுவாசிக்கிற அந்த விசுவாசம், நீ எதிர்நோக்கி இருக்கிற அந்த எதிர்நோக்கு உன்னுடைய கரத்தை கைவிடுமானால் அப்பொழுது நீ நினைத்துக்கொள், உனக்கு கை கொடுப்பதற்கு கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். உன்னை கை தூக்கி விடுவதற்காக அவர் பொறுத்து கொண்டிருக்கிறார். இந்த உலகம் உன்னை என்ன வேண்டுமானாலும் பேசலாம், இந்த உலகம் உனக்கு ஏளனம் செய்யலாம், இந்த உலகம் உன்னை கண்ணீரின் பாதையிலே நடத்தலாம், இந்த உலகம் உனக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் தரலாம். இப்பொழுது இவர் தள்ளாடி நடந்து மலை மீது ஏறி தனியாய் படுக்கிறார். பாதங்கள் வெடிக்கிறது. கையிலே கொஞ்சம் எண்ணெய் கொடுத்தார்களே, அந்த எண்ணெயை வெடிப்பிலே போடுகிறார். தனியாய் யாக்கோபு படுகிறார். என் தெய்வமே, நான் இதுவரை என் தாய் தகப்பனை விட்டு பிரிந்ததில்லை. இதுவரை இப்படி தனிமரமாய் நான் படுத்ததில்லை. என் சகோதரன் ஏசாவுக்கு இந்த உலகத்தினுடைய காரியங்கள் தெரியலாம், சமுதாயத்தின் சூழ்நிலைகள் தெரியலாம், எல்லா நிலைகளும் அறியலாம்.
ஆனால் நானோ என் தகப்பனையும் தாயையும் மட்டுமே நம்பியிருந்தேன், என் குடும்பத்தை மட்டுமே நம்பியிருந்தேன். அவர்கள்தான் எனக்கு உறவு என்று மட்டுமே நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தேன். அந்த எதிர்பார்ப்பு இப்பொழுது இல்லை. இப்பொழுது நான் தனியாய் இருக்கிறேன். படுத்தால் தூங்க முடியவில்லை. கால் வலிக்கிறது, மனம் வலிக்கிறது, நெஞ்சம் வெடிக்கிறது. என்னுடைய மனதிலே சமாதானம் இல்லை. நான் தனிமரமாய் தவிக்கிறேன். நான் என்னை எங்கே கொண்டு வந்து சேர்த்தீங்க தெரியுமா? லூசுன்ற இடத்துல கொண்டு வந்து சேர்த்தீங்க. நான் இப்போ லூசு மாதிரி தான் இருக்கிறேன். நான் பைத்தியக்காரன மாதிரி இருக்கிறேன். ஏன் தெரியுமா? இவங்க தான் என் கூட கடைசி வரைக்கும் இருப்பாங்கன்னு நான் நினச்சேன். இவர்கள் தான் என்னோடு கூட கடைசி வரையிலும் இருந்து கை கொடுப்பார்கள் என்று நினைத்தேன். ஆனால் அவர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள். நான் தனிமரமாய் இருக்கிறேன். எனக்கு ஆதாரம் என்று எதுவும் இல்லை. வானம் எனக்கு மேலே இருக்கிறது, பூமி எனக்கு கீழே இருக்கிறது. விலங்குகளெல்லாம் இரவிலே கத்தி கொண்டிருக்கிறது. எந்த விலங்கு என்னை எப்பொழுது தீண்டும் என்று தெரியாது. இந்த பாலை நில பயணத்தில் எப்படிப்பட்ட கொடூரமாக இருக்கும் என்று தெரியாது. நான் பதான் அராமிற்கு எப்பொழுது போய் சேருவேன் என்று தெரியாது. பதான் அராம் என்று சொல்லக்கூடிய எபிரேய சொல்லுக்கு நுகத்தடியை சுமத்தல் என்று பொருள். நான் என் தகப்பனுடைய வீட்டிலே சுதந்திரமாய் இருந்தேன். ஆனால் இப்பொழுதோ ஒரு நுகத்தடியிலே மாட்டியவனாக என் மாமனார் என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டுமே கேட்டு நடக்கக்கூடியவனாக, எப்படி ஒரு மாடு ஒரு நுகத்தடியிலே அந்த தாம்பு கயிறு என்று சொல்லக்கூடிய அந்த நுகத்தடி கயிறை போட்டு பூட்டிவிட்டால் தன் விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் செயல்பட முடியாது. அப்படி நான் இனி பாடுகளின் பாதையிலே நான் என்னை பூட்டிக் கொள்வதற்காக கடந்து செல்கிறேன். ஏன் எனக்கு இப்படிப்பட்ட பாடுகளின் பாதை? ஏன் எனக்கு இந்த துன்பத்தின் பாதை? ஏன் எனக்கு இந்த துயரத்தின் பாதை? ஏன் எனக்கு இந்த கண்ணீரின் பாதை? ஏன் எனக்கு இந்த தனிமையின் பாதை? ஏன் எனக்கு இந்த தத்தளிப்பின் பாதை? ஆண்டவரே, நீ என்னை கைவிட வேண்டும் என்பதற்காகவா என் தாயின் கருவில் என்னை படைத்தாய்? அப்பொழுது என்னை அழித்திருந்தால் நான் செத்து போயிருப்பேன். அப்பொழுது என்னை பலியாக நீ எடுத்திருந்தால் நான் இல்லாமல் போயிருப்பேன். இன்றைக்கு தனியாய் இந்த பாடுகளை படவா என்னை நீ இந்த இடத்தில் அனுப்பி வைத்தாய். அழுதார். ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வைத்தார். தூக்கம் வரவில்லை. மனதிலே போராட்டம். அவருடைய மனதில் இருக்கிற போராட்டம் எப்படி கடற்கரை ஓரத்தில் அலைகள் தொடர்ந்து அடிக்கிறதோ, எப்படி கிடிந்த கூரை வீட்டிலே இரவு நேரத்தில் படுக்க முடியாத அளவிற்கு சூறாவளி காற்று தொங்குகின்ற அந்த வாசலில் இருக்கிற சாக்கு பைகளை அடித்து நொறுக்குகிறதோ அல்லது தூக்கி எறிகிறதோ, கூரைகள் பறந்து போகிறதோ, அப்படித்தான் இப்பொழுது யாக்கோபுடைய சூழ்நிலை. திருமறையிலே அந்த நேரத்தில் தான் ஒரு செய்தி வருகிறது. அப்பொழுதுதான் உலகத்தில் இதுவரையிலும் ஏற்படாத ஒரு அடையாளம் தோன்றுகிறது. வீட்டிலே போய் இன்றைக்கு படிக்கப்பட்ட திருமுறையின் பகுதியை எடுத்து படித்து பாருங்கள். இவருக்கு போராட்டம் நிகழ்கிறது. படுக்கிறார், தூக்கம் இல்லை, மன நிம்மதி இல்லை. சற்று நேரம் அவருடைய கடினமான அந்த பயணம் அவருக்கு கண்ணயரச் செய்கிறது. ஒரு கனவு ஒன்று வருகிறது. அந்த கனவிலே வானத்திலிருந்து ஒரு ஏணி பூமியை நோக்கி வைக்கப்படுகிறது. அந்த ஏணியிலே தூதர்கள் ஏறுவதாகவும் தூதர்கள் இறங்குவதாகவும். எடுத்தவங்க அந்த பகுதியை படிங்க பார்க்கலாம். அந்த வசனத்தை படிங்க. 28ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு சொப்பனம் கண்டார். மிகவும் ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதனுடைய நுனி வானத்திலே எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவரும் இறங்குகிறவருமாய் காணப்பட்டார். இதுவரையிலும் தேவதூதர் ஏறுவதாகவும் இறங்குவதாகவும் காட்டப்படுகின்ற அடையாளம் திருமறையில் இல்லை. ஏணி இதுவரை திருமறையில் இல்லை.
வானத்திற்கும் பூமிக்கும் ஒரு ஏணி இல்லை. நாங்கள் வானத்திற்கு கோபுரம் கட்டுவோம் என்கின்ற பாபேல் கோபுரத்தை அழித்த கடவுள் இப்பொழுது வானத்திலிருந்து ஒரு ஏணி பூமியை வந்து தொடுகிறது. பூமியில் இருக்கிற அந்த ஏணி வானத்தை தொடுகிறது. இந்த வானத்தை பூமி இணைக்கிற அந்த ஏணியிலே முதலில் தேவதூதன் வானத்திலிருந்து ஒரு ஏணி இறங்குச்சுன்னா தேவதூதன் முதல்ல இறங்கணுமா ஏறணுமா? வானத்திலிருந்து ஒரு ஏணி இறங்குது. அப்போ தேவதூதன் இறங்கணுமா ஏறணுமா? இறங்கணும் இல்லையா? ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஏறுகிறவராகவும் இறங்குகிறவராகவும். என் அன்பின் உறவுகளே, இதை அதிக நேரம் விளக்குவதற்கு நேரம் இல்லை. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் இன்னும் 15 நிமிடங்கள் இருக்கிறது என்பதற்காக நான் சிலுவையை சிகரத்தில் கொண்டு போய் முடிக்க வேண்டும் என்கிற காரணத்தினால் இவைகளை தவிர்த்து விட்டு ஓடுகிறேன். இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன், ஏறுகிறதும் இறங்குகிறதுமாக தேவதூதனை ஏன் இந்த காட்சியிலே கடவுள் காட்டுகிறார் தெரியுமா? கர்த்தர் தாயின் கருவிலே ஒரு குழந்தை உருவாகுகின்ற பொழுதே அந்த குழந்தையை எந்த எல்லையில் எந்த தூதன் அவனை காக்க வேண்டுமோ அந்த தூதனை அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஒரு மனிதனை ஓர் இடத்தில் வைக்கின்ற பொழுது இந்த எல்லையிலிருந்து இந்த எல்லை வரைக்கும் அவர் தம் தூதனை வைத்திருக்கிறார் என்கின்ற செய்தி திருமறையிலே ஆதாம் தொடங்கி இருக்கிற காரணத்தினால்தான், இந்த செய்தி சாத்தானுக்கும் தெரிந்த காரணத்தினால்தான் சாத்தான் இயேசுவை பார்த்து இந்த சோதனை காலத்தில் சொல்லுவான், நீ உப்பரையிலிருந்து குதி, உன்னுடைய தூதர்கள் உன்னை கரங்களில் தாங்கிக் கொண்டு போவார்கள். இது மனிதர்களுக்கு தெரியவில்லை, ஆனால் சாத்தானுக்கு தெரிகிறது. இப்பொழுது இவர் ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்திற்கு போகிறார். அப்படி இன்னொரு தேசத்திற்கு போகின்ற பொழுது இந்த தேசத்திலே இந்த நிலப்பரப்பிலே எந்த தூதன் இதுவரை இந்த தனியாய் நடந்த இந்த பாதையிலே, இந்த தனியாய் அழுத இந்த பாதையிலே, தத்தளிப்போடு இருந்த இந்த பாதையிலே, தவிப்போடு இருந்த இந்த பாதையிலே, தாய்க்கு பிள்ளையாய் சகோதரனுக்கு தனையனாய் குடும்பத்தினுடைய பிள்ளைகளாய் வாழ்ந்த இந்த யாக்கோபை எந்த தூதன் காத்தாரோ அந்த தூதன் இப்பொழுது ஏறி போகிறார். இனி இன்னொரு எல்லைக்கு போகிறாரே, அந்த காக்க வேண்டிய தூதன் இப்போது வானத்திலிருந்து இறங்கி வருகிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீ யாராக இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், யாரால் கைவிடப்பட்டு இருந்தாலும், கர்த்தர் உனக்கான தூதரை இந்த உலகத்தில் தாயின் கருவில் உருவாக்குகின்ற பொழுதே, இந்த உலகத்தில் மகனாய் மகளாய் பிறக்கின்ற பொழுதே அவர் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். ஆனால் அந்த தூதனை எப்பொழுது உனக்கும் எனக்கும் அனுப்புவார்? அந்த தூதனை எப்பொழுது நமக்கு அனுப்பி அந்த அடையாளத்தை காட்டுவார்? இந்த உலகம் உன்னை கைவிட வேண்டும், நீ தனிமரமாய் நிற்க வேண்டும், யாரும் உனக்கு ஆதரவு இல்லை என்று நினைக்கிற சூழ்நிலை உனக்கு வர வேண்டும். அப்படி வந்தால் அந்த இடத்தில் என் மகனே என் மகளே, நீ தனியாக இல்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்கின்ற அடையாளத்தை காண்பிப்பார். அழுது கொண்டு வந்தார், தனியாய் வந்தார், தவிப்போடு வந்தார், துயரத்தோடு வந்தார், துன்பத்தோடு படுத்தார், தூக்கமின்றி தவித்தார். ஆனால் சற்று நேரம் அவருக்கு தூக்கத்தை தந்து, அந்த தூக்கத்தில் ஒரு கனவை தந்து, அந்த கனவில் ஒரு தரிசனத்தை தந்து, அந்த தரிசனத்திற்காக வழிநடத்துகிற கடவுள் உன்னை ஒரு நாளும் விட்டு போவதில்லை என்கின்ற செய்தியைத்தான் யாக்கோபுக்கு தருகிறார். யாக்கோபு அழுதார். காலிலே வெடிப்பு வந்து விட்டது, என் மனதிலே தவிப்பு வந்து விட்டது, இந்த எண்ணெய் தான் என்னிடத்தில் இருக்கிறது, இனி நான் நடக்கப் போகிற இந்த பாலைநில பயணத்திலே என் கால் வெடித்தால், என் உதடு வெடித்தால், என்னுடைய உடல்கள் வெடித்தால் இந்த எண்ணெயை தான் நான் பூச வேண்டும் என்று ஒரு நிலை இருந்தது. அந்த நிலையை விடுத்து இந்த யாக்கோபு அந்த எண்ணெயை எடுத்து கல்லின் மீது ஊற்றி, கடவுளே, நீர் எனக்கு காட்சி தந்துவிட்ட பிறகு எனக்கு எண்ணெயும் வேண்டாம், வேறு ஒன்றும் வேண்டாம். கர்த்தர் என்னை மீண்டும் என் தகப்பனுடைய வீட்டிற்கு அழைத்து வந்தால் இந்த இடம் கடவுளின் வீடாக இருக்கும் என்று சொல்லி பெத்தேல் என்று பெயரிட்டார். பெத்தேல் என்றால், பெய்த் என்றால் வீடு, ஏல் என்றால் இறைவன். பெய்த் ஏல் என்கின்ற எபிரேய சொல்லுக்கு இறைவனின் வீடு. என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீ தனியாய் கைவிடப்படுகிறாயா?
நீ தனியாய் அல்ல, இறைவனின் வீட்டிற்கு உன்னை அழைத்து செல்ல வேண்டும் என்று, இறைவனின் இல்லத்திலே உன்னை கொண்டு வந்து அமரச் செய்ய வேண்டும், இறைவனின் முன்னால் உன்னை கொண்டு வந்து உட்கார வைக்க வேண்டும் என்றுதான் இறைவன் விரும்புகிறார். இறைவன் உன்னை தனியாய் விடமாட்டார். இறைவன் உன்னை எப்பொழுதும் தனியாய் விடமாட்டார். நீ நினைக்கலாம், ஐயா நான் தனிமையோடு இருக்கிறேன், தவிப்போடு இருக்கிறேன் என்று. நீ தனிமையில் இருந்தாலும் நீ அறியாத ஒருவர், உன்னையும் என்னையும் அறிந்த ஒருவர் நம்மோடு இருந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட யாரோ ஒருவருக்காக அவர் பேசி கொண்டிருக்கிறார். யாரோ ஒரு இதயத்தை அவர் தேற்றி கொண்டிருக்கிறார். யாரோ ஒருவரின் கண்ணீரை அவர் கண்டு கொண்டிருக்கிறார். யாரோ ஒரு உள்ளத்தின் உடைப்பை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஏன் என் மகனே, என் மகளே, வானத்திற்கும் பூமிக்குமான ஏணி இருக்கிறது, அது உன் சாதாரண கண்களுக்கு தெரியாது. நீ கைவிடப்பட்டால் அந்த கண்களுக்கு தெரியும். நீ மற்றவர்களால் வெறுக்கப்பட்டால் உன் கண்களுக்கு தெரியும். நீ மற்றவர்களால் ஒதுக்கப்பட்டால் உன் கண்களுக்கு தெரியும். நீ ஓரம் கட்டப்பட்டால் உன் கண்களுக்கு தெரியும். தனியாய் தலைமைத்துவத்திலே உனக்கான சிலுவையை எடுத்து சுமந்து கடந்து போகிறாயா, அப்பொழுது உன் பார்வைக்கு அது தெரியும். அதுவரை உனக்கான தூதர் உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அந்த தூதர் உன்னோடு தான் இருக்கிறார் என்கின்ற உண்மை, என்கின்ற அந்த தரிசனம், கடவுளினுடைய கரிசனம் உனக்கும் எனக்கும் கண்களுக்கு, சாதாரண கண்களுக்கு புலப்படாது. அந்த சாதாரண கண்களுக்கு புலப்படாமல் இருக்கிற அவைகளை அசாதாரணமான சூழ்நிலை உங்களுக்கும் எனக்கும் வருமானார், அப்பொழுது கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார். இப்பொழுது அங்கே இருந்து புறப்பட்டு யோர்தானுக்கு முன்னால் நிற்கிறார். இன்னொரு முறை இந்த யாக்கோபு யோர்தானுக்கு முன்னால் நின்று அழுகிறார். தன் கையிலே இந்த கோல் தடியை தவிர ஒன்றுமில்லை. என் கையில் எண்ணெய் இல்லை, என் கையில் தண்ணீர் இல்லை, என் கையில் ஆடை இல்லை, என் கையில் ஆதாரம் இல்லை, என் கையில் செல்வம் இல்லை, என் கையில் எதுவும் இல்லை. நான் தனிமரமாய் நிற்கிறேன். இப்பொழுது யோர்தான் என்று சொன்னால் எபிரேய சொல்லிற்கு ஜோர்டான் என்று சொல்லக்கூடிய இந்த எபிரேய சொல்லிற்கு மேலிருந்து கீழே இறங்குதல் என்று பொருள். இன்னொரு பொருள், யோர்தான் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு மரணம் என்று பொருள். இப்பொழுது வாழ்வின் வீட்டிலிருந்து நான் மரணத்துக்கு ஊடாக கடந்து போகிறேன். நான் வாழ்வின் வீட்டிலிருந்து மரணத்திற்கு ஊடாய் கடந்து போகிறேன் என்று சொல்லி இந்த யாக்கோபு யோர்தானுக்கு முன்னால் நின்று அழுகிறார். நான் இதோ எனக்கு பின்னால் இருக்கிற என் சொந்த தேசத்தில் நிலத்தை வாங்கினேன், என் தகப்பனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை வாங்கினேன், நான் சந்தோஷமாய் வாழ்வேன் என்று நினைத்தேன், ஒரு நிலையான வீட்டை கட்டுவேன் என்று நினைத்தேன், நான் இப்படி வசதியோடும் வாய்ப்போடும் இருப்பேன் என்று நான் நினைத்தேன். ஆனால் நிராயுதபாணியாய் எல்லாவற்றையும் இழந்தவனாய் என் தாயை இழந்தேன், என் தகப்பனை இழந்தேன், என் சகோதரனை இழந்தேன், என்னுடைய வீட்டை இழந்தேன், என்னுடைய சொத்துக்களை இழந்தேன், என் ஊரை இழந்தேன், என்னுடைய பட்டணத்தை இழந்தேன், என் தேசத்தை இழந்தேன். அந்நிய தேசத்திலே பரதேசியாய் நான் போகிறேன், யாரும் என் அருகில் இல்லை. இப்பொழுது மரணத்திற்கு ஊடாக நான் கடந்து போகிறேன், எனக்கு யாரும் இல்லை. இனி நான் எப்பொழுது திரும்புவேன், நான் எப்பொழுது வருவேன் என்று அழுது கொண்டே அந்த யோர்தானுக்குள் போக இவர் கண்ணீரோடு நிற்கிறார், வேதனையோடு நிற்கிறார். என் அன்பு உறவுகளே, சிலுவைதான் சிகரம் என்று சொன்னேன். சிலுவை என்பது ஒரு வடிவம் அல்ல, சிலுவை என்பது ஒரு அடையாளம் அல்ல, சிலுவை என்பது ஒரு குறியீடு. அது துன்பத்தை, துயரத்தை, பாடுகளை, வேதனைகளை, வசை சொற்களை, எதிர்ப்புகளை, அவமானங்களை, கைவிடப்படுகின்ற தருணங்களை ஏற்றுக்கொள்வதுதான் சிலுவை. இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளிலும் இவர் கடந்து போகிறார். உங்கள் வாழ்க்கையிலே அலசடிப்பட்டு, அவமானப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு தனியாய் வந்து என் கையில் வெறும் கையாய் நான் நிற்கிறேன், எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், எனக்கு எதுவுமே இல்லை,
எல்லாவற்றையும் இழந்தவனாக நான் இருக்கிறேன். நான் யாரிடம் போவேன்? நான் போகிறேன், நான் வருவேனா? எனவேதான் நான் திரும்ப என் தகப்பன் வீட்டுக்கு வருகின்ற வாய்ப்பு இருந்தால் நான் வருவேன் என்று அவர் முடிவாய் சொல்லவில்லை. நான் வரக்கூடுமானால் என்று யாக்கோபு சொன்னார். என் அன்பு தகப்பனே, தாயே, ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தவக்காலத்தின் முதல் தூய வெள்ளியிலே நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்களா? இப்படிப்பட்ட நிலையிலே நீங்கள் இப்பொழுது தவிப்போடு இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்காக வைத்திருக்கிற அதிசயங்களை காணும்படிக்கு உன் கண்கள் இப்பொழுது திறக்கப்படவில்லை. நீ வெறும் கையாய் போகிறேன் என்றுதான் யாக்கோபே நீ நினைக்கிறாய். நான் ஒன்றும் இல்லாமல் தான் போகிறேன் என்று நினைக்கிறாய். சாதாரணமான உன்னை அசாதாரணமானவனாக உருவாக்குகிற ஒரு உன்னத கடவுள் நான். 14 ஆண்டுகள் தன் மாமனாரை நம்பினார், தன் மனைவியை நம்பினார், தன் பிள்ளைகளை நம்பினார். 14 ஆண்டுகள் அவர் கடவுளை நம்பவே இல்லை. 14 ஆண்டுகள் கடவுளை நம்பவில்லை. இந்த 14 ஆண்டுகளும் 7 ஆண்டிற்கு ஒரு பொண்டாட்டி, இன்னொரு 7 ஆண்டுக்கு இன்னொரு பொண்டாட்டி. யூத முறைமையில் அது தவறில்லை. அன்னைக்கெல்லாம் ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் உருவாக்குவதற்கு மோசே இன்னும் பிறக்கவில்லை. மோசே யாத்திராகமத்தெல்லாம் பிறப்பார். எனவே அந்த சட்டத்திட்டம் இல்லாத காரணத்தினால் அந்த காலகட்டங்களிலே அவர்கள் பலதார மனம், பாலியோகாமி என்கின்ற மன வாழ்விற்குள்ளாக அவர்கள் போகிறார்கள். இப்படி அவர் வாழ்ந்தார். எல்லாரும் அவரை கைவிட்ட பிறகுதான் அவர் கடவுளை நோக்கி பார்க்க ஆரம்பித்தார். மீண்டும் கடவுள் எப்பொழுது அவரை கையில் எடுத்தாரோ அந்த 6 ஆண்டுகளில் அவருக்கு ஆசீர்வாதத்தை அள்ளி தந்தார். என் அன்பு சகோதரனே, சகோதரிகளே, இப்பொழுதும் ஒரு 5 நிமிடத்தை கூடுதலாக எடுத்துக்கிறேன். இப்பொழுதும் 20 ஆண்டு காலம் முடிந்த பிறகு 7வது ஆண்டிலே மகிழ்வோடு திரும்பி வருகின்ற பொழுது 2 அரசர்களுக்கான அந்த சொத்துக்களோடு எந்த யோர்தானுக்கு முன்னால் அழுது கொண்டு நின்றாரோ, எந்த யோர்தானுக்கு முன்னால் தனியாய் நின்றாரோ, எந்த யோர்தானுக்கு முன்னால் தவிப்போடு நின்றாரோ, அதே யோர்தானுக்கு முன்னால் ஆசீர்வாதத்தின் பலன்களோடு 2 பரிவாரங்களோடு நிற்கிறார். 2 பரிவாரங்கள்னால் 2 மனைவின்னு அர்த்தம் இல்லை, அல்லது பல மனைவின்னு அர்த்தம் இல்லை. 2 அரசு, பரி என்று சொன்னால் அரசு, பரிவாரங்கள் என்று சொன்னால் அரசனுக்கு உரிய ஒரு சொத்து. ஒரு அரசனுக்கு 2 அரசனுக்கு இருக்கக்கூடிய அளவிற்கான சொத்து சுகத்தோடு வந்திருக்கிறார் என்று அர்த்தம். அப்படி நின்று அழைத்து வந்தார். ஆண்டோடைய பாதத்தில் வந்து நீங்கள் தவிப்போடு அமர்ந்திருக்கிறீர்களா? உங்களையும் என்னையும் கடவுள் ஒரு அற்புதத்திற்காக அழைத்து வந்திருக்கிறார். 38 ஆண்டு காலமாக பெதஸ்தா குளத்தருகிலே ஒரு மனிதன் படுத்து கிடந்தான். எல்லாருக்கும் போல் தண்ணி கலங்கின பிறகு அவன் இறங்க வேண்டும் என்று சொன்னால் அது எல்லாருக்கும் வந்த சாதாரண அற்புதம். எல்லாரையும் போல அந்த மனிதன் யாராகிலும் ஒருவன் வந்து இறக்கி விட்டிருந்தால் அது எல்லாருக்கும் நடக்கிற வழக்கமான ஒரு பழக்கமாய் மாறி போயிருக்கும். 38 ஆண்டு காலமாக இயேசு கிறிஸ்துவுக்கு இப்பொழுதுதான் 33 வயது. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே 5 ஆண்டுக்கு முன்பதாகவே அவர் பிறந்திருக்கிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே அங்கே பெதஸ்தா குளத்தருகிலே அவர் படுக்கை போட்டு படுத்து கொண்டிருக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பதாகவே இயேசுநாதர் ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த இயேசுநாதர் பிறப்பதற்கு முன்பதாகவே ஒரு மனிதன் தன் வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நிகழுமா என்று அந்த குளத்தருகிலே படுத்திருக்கிறார். உன் வாழ்க்கையிலே, என் வாழ்க்கையிலே ஏன் இத்தனை ஆண்டு காலம் காத்திருப்பின் காலம்? ஏன் இத்தனை ஆண்டு காலம் தாமதத்தின் காலம்? ஏன் இத்தனை ஆண்டு காலம் இவ்வளவு பொறுமை?
என் பக்கத்து வீட்டில் அற்புதம், என் எதிர் வீட்டில் அற்புதம், எனக்கு அடுத்த வீட்டில் அற்புதம், என் உறவுக்காரருக்கு அற்புதம், எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கிறது. ஏன் எனக்கு கிடைக்கவில்லை? ஏன் எனக்கு நடக்கவில்லை? ஏன் இத்தனை காலம் நான் பொறுமையாய் பொறுத்திருக்க வேண்டும்? அந்த கடவுளுக்கு கண்ணில்லையா? நான் படுகிற கஷ்டம் அவருக்கு தெரியாதா? நான் விடுகிற கண்ணீர் அவருக்கு தெரியாதா? என்னுடைய நாத்தனார், மூத்தார், ஓரவத்திகள் எல்லாம் குழந்தை இல்லையே என்று என்னை குத்தி காட்டுகின்ற இந்த வழி அவருக்கு புரியாதா? நான் என்ன பாவம் செய்தேன்? ஏன் எனக்கு வேலை கிடைக்கவில்லை? ஏன் என் குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை? ஏன் என் கணவன் என்னை துன்புறுத்துகிறார்? ஏன் என் மனைவி என்னை புரிந்து கொள்ளவில்லை? ஏன் என் பிள்ளைகள் என்னை இத்தனை பாடுபடுத்துகிறார்கள்? நான் வாழ்வதை விட சாவது மேல். 38 ஆண்டு காலம் இனியும் அவருக்கு அற்புதம் நடக்கும் தெரியுமா? ஆனால் அவரோ காத்திருந்தார். இயேசுநாதர் வரும் வரை அவர் பொறுத்திருந்தார். இயேசுநாதர் இப்பொழுது உங்களை இயேசுநாதரின் ஆலயத்தில் கொண்டு வந்து அமர செய்திருக்கிறார். ஏதோ ஒரு பெரிய அற்புதத்தை, ஏதோ ஒரு அதிசயத்தை, ஏதோ நீ நம்பி கொண்டிருந்த ஒரு நம்பிக்கையை, அது எத்தனை ஆண்டு காலமாக இருந்தாலும் உனக்கும் எனக்கும் தருவதற்காக கடவுள் இயேசுநாதர் உன்னை அழைத்திருக்கிறார். இயேசுநாதர் உன்னை பொறுத்திருக்கும்படி கொண்டு வந்து அமர செய்திருக்கிறார். அவர் சிலுவையை நோக்கி போகிற பயணம் கொடூரமான பயணம், அது அவருக்கு தெரியும். ஆனால் உடனிருந்தவர்களுக்கு யாருக்கும் தெரியாது. அவர் சிலுவையை நோக்கி போகிற பயணம் அவருக்கு தெரியும். 3 முறை சொன்னார், நான் எருசலேமுக்கு போகிறேன், எருசலேமில் என்னை கொலை செய்வார்கள் என்று சொன்னார். கூட வந்தவர்கள் யாருக்கும் அது புரியவில்லை. இவர் ஏதோ ஒன்று சொல்லுகிறார். அவர் சனிக்கிழமை இரவு, இயேசுபிரான் சனிக்கிழமை இரவு அவருக்கு தூங்கா இரவு. எல்லோரும் சந்தோஷமாய் தூங்கினார்கள். ஆனால் சனிக்கிழமை இரவு அவர் அமர்ந்து யோசிக்கிறார், தூங்காமல் யோசிக்கிறார். இனி ஒரு வாரம் அவருக்கு தூங்கா இரவு. ஏன் நான் எப்படி சாக வேண்டும் என்று அவர் தீர்மானிக்கிறார். சமய குற்றம் செய்தால் இந்த அண்ணா காய்பா என்பவர்கள் யூத முறைமையின்படி என்னை கல்லால் எரிந்து கொள்ளுவார்கள். நான் கல்லால் எரிந்து கொல்லப்பட்டால் ரத்தம் சிந்தி சாவது வாய்ப்பு இல்லை. கல்லு மண்டையில் அடிபட்டா செத்துடலாம். ரோமர்களுக்கு அரசாங்கத்திற்கு எதிராக நான் ஏதாகிலும் செய்தால் அவர்கள் என்னை சிலுவையில் அறைந்து கொள்ளுவார்கள். ஆனால் அவர்கள் என்னை இப்பொழுது சிலுவையில் அறைந்து கொள்ள மாட்டார்கள். ஏன் என்று சொன்னால், பண்டிகை காலத்தில் எந்த சலசலப்பும் வரக்கூடாது என்பதற்காகத்தான் போர் வீரர்களை கொண்டு வந்து எருசலேம் வீதிகளிலே நிறுத்தி பாதுகாப்புக்கு அவர்கள் அனுமதி தந்து பாதுகாக்கிறார்கள். என்னை கொண்டு போய் பிலாத்துடைய அரண்மனைக்கு கீழே இருக்கிற பாதாள சிறையிலே வைப்பார்கள். பண்டிகை முடிந்த பிறகு என்னை கொல்லுவார்கள். ஆனால் நான் சரியாய் அந்த நாளிலே கொல்லப்பட வேண்டும். சரியாய் வெள்ளிக்கிழமை மாலை 3 மணிக்கு என் உயிர் போக வேண்டும். ஏன் என்று சொன்னால், நிசான் மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் 1 வயதுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து கொண்டு ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். எந்த வழியாக செல்ல வேண்டும்? ஆட்டு வாயில் வழியாக செல்ல வேண்டும். ஏன் ஆட்டு வாயில் என்று அதற்கு பெயர்? ஆடுகளை எல்லாம் ஆசாரியனிடத்திலே காட்டுவதற்கு அந்த வாயில் வழியாகத்தான் அழைத்து போய் ஆசாரியன் அதற்கு சான்றளித்த பிறகு அதே வாயில் வழியாக கொண்டு வந்து 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை சரியாய் 3 மணிக்கு அதை பலி கொடுக்க வேண்டும். இதோ இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் ஞாயிற்றுக்கிழமை இந்த பவனியை ஏறெடுத்தார்? இதுவரையிலும் உனக்காக ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. இதோ ஆசாரியர்களே, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், இனி அடிக்கப்பட போகிற ஆட்டுக்குட்டி நான் தான், மெய்யான ஆட்டுக்குட்டி என்று அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த ஊர்வலத்திலே சென்று வலதுபுறமாக திரும்பினால் பிலாத்துவின் அரண்மனை, இடதுபுறமாக திரும்பினால் எருசலேம் தேவாலயம். அவர் வலதுபுறமாக திரும்பி பிலாத்துவை பகைத்து கொள்ள விரும்பவில்லை. பிலாத்துவை பகைத்து கொண்டால் கைது, சிறையில் அடைப்பு. ஆனால் ஆலயத்திற்குள் சொல்ல வேண்டும், நான் தான்
மெய்யான ஆட்டுக்குட்டி, பலியாக போகிற ஆட்டுக்குட்டி என்று ஆசாரியர்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொல்லி அவர் இந்த பவனியை இடது பக்கமாக திருப்பி ஆலயத்திலே காட்டினார். நேரம் இல்லாததினால் நான் முடிக்கப் போகிறேன். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் மரியாள் ஓடி வந்து, ஆண்டவரே, மகனே, இயேசுநாதரே, இயேசுவே, இந்த கல்யாணத்து வீட்டில் ரசம் குறைஞ்சா சித்தி தான் கொடுக்கணும், சித்தி தான் அந்த கல்யாண வீட்டில் அதை திருத்தி பண்ணணும். அப்போ என்ன சொன்னார்? என் வேலை இன்னும் வரவில்லை, என் வேலை இன்னும் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்யாண வீட்டில் அற்புதம் செய்கிறார். 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு தருகிறார். பார்வையற்றவனுக்கு பார்வை தந்தார். முடவனை நடக்க செய்தார். அற்புதங்களை, அதிசயங்களை செய்தார். செத்துப்போன 3 பேரை உயிரோடு எழுப்பினார். அற்புதங்கள், அதிசயங்களை தொடர்ந்து செய்தார். எப்பொழுது செய்தார்? என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்ன பொழுது அவர் செய்தார். அப்ப வேலை இன்னும் வரவில்லை என்கின்ற பொழுது இத்தனை அற்புதத்தை செய்த அவர், என் வேலை இப்பொழுது வந்துவிட்டது என்று சொல்லி அவர் எருசலேம் நோக்கி போகிறார். என் வேலை இன்னும் வந்துவிட்டது என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதங்களை, அதிசயங்களை 1000 தானே செய்திருக்க வேண்டும். ஆனால் அதை செய்யவில்லை. என் வேலை இப்பொழுது வந்துவிட்டது என்று அவர் சொன்னது, அவர் சிலுவையை நோக்கி போகிற அந்த பயணத்தை, சிலுவையிலே தன்னை கையளிக்கிற அந்த பலியில்தான், அந்த பலியைத்தான் என் வேலை இன்னும் வந்துவிட்டது என்று. அப்படியானால் என் வேலையே இன்னும் வரவில்லை என்று சொன்ன இயேசு செய்த அற்புதங்களை போன்று ஏன் அவர் அதன் பிறகு அற்புதத்தை செய்யவில்லை? இந்த கேள்வி நமக்கு வரணும்ல. ஏன் செய்யலை தெரியுமா? இந்த சிலுவையிலே அவர் மரித்த பிறகு, அவர் கெனசரேத்து கலிலேயா கடற்கரை ஓரத்தில் அமர்ந்த பிறகு அவர் சீடர்களை பார்த்து சொன்னார், அதுவரையிலும் சீடனே, சிநேகிதனே, என் மாணாக்கர்களே, நான் நம்புவோர்களே என்றுதான் சொன்னார். ஒருபொழுதும் அவர் சாவதற்கு முன்பதாக, சிலுவையிலே பலியாவதற்கு முன்பதாக அவர் சீடர்களை பார்த்து, பின்பற்றாளர்களை பார்த்து, அவரை பின்னடந்தவர்களை பார்த்து ஒரு நாளும் அவர் பிள்ளைகளே என்று அழைக்கவில்லை. மாறாக அவர் சிலுவையில் மரணத்தை எய்த பிறகு, அவர் சிலுவையில் படுகொலை செய்யப்பட்ட பிறகு இந்த சீடர்களை பார்த்து பேசுகின்ற பொழுது அவர் சொன்னார், என் பிள்ளைகளே, உங்களிடத்தில் சாப்பிடுவதற்கு ஏதாகிலும் இருக்கிறதா என்றார். ஒரு குழந்தையை ஒரு தாய் எப்படி இரத்தமும் சதையுமாக அந்த குழந்தையை ஈண்டெடுக்கின்ற பொழுது பன்னீர் குடம் உடைந்து அந்த குழந்தையை ஈண்டெடுக்கிறாரோ, அதே போன்று சிலுவையிலே தன்னுடைய இரத்தமும் சதையுமாக தன் உயிரை தந்து இந்த உலகத்திலே உங்களையும் என்னையும் ஆணாக, பெண்ணாக, பிள்ளையாக அவர் பெற்றெடுத்த காரணத்தினால் இந்த சிலுவையின் மரணத்திற்கு பிறகு உங்களையும் என்னையும் பார்த்து என் பிள்ளைகளே என்று அழைக்கிறார். அப்படி சொன்ன அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அவர் சொல்லுகிறார், நான் செய்த அற்புதத்தை நீங்கள் செய்வீர்கள். ஏன்? நான் செய்த அற்புதத்தை, அதிசயத்தை காட்டிலும் எண்ணிலும் வல்ல செயல்களை நீங்கள் செய்வீர்கள் என்று. ஆக என் வேலை இன்னும் வரவில்லை என்கின்ற பொழுது அவர் இத்தனை அற்புதங்களை செய்தார். என் வேலை இப்பொழுது வந்துவிட்டது. நான் உங்களுக்காக என் உயிரை கையளிக்கப் போகிறேன். எனக்கு பிறகு நீங்கள் அற்புதத்தை செய்யுங்கள் என்று அந்த இயேசுநாதர் ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற இயேசுநாதர் ஆலயத்தின் பிள்ளைகளே, உங்கள் கரங்களில், என் கரங்களில் அந்த பொறுப்பை தந்திருக்கிறார். நீங்கள் ஜெபித்தால் அற்புதம் நடக்கும். நீங்கள் கட்டினால் பிசாசு கட்டப்படும். நீங்கள் கட்டவிழ்த்தால் பிசாசு கட்டவிழ்க்கப்படும். நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நிகழ்ந்தே தீரும். அற்புதம் நிகழ்ந்தே தீரும். நான் ஆயரிலே சற்று வித்தியாசமானவன். சில நேரங்களில் கடினமாக நடப்பேன். எடுத்த முடிவிலே உறுதியாக இருப்பேன். யார் சொன்னாலும் அதிலே தளர்ந்து போக மாட்டேன். ஆனால் நான் ஜெபிக்கின்ற பொழுது அழுது ஜெபிப்பேன். கர்த்தர் அத்தனை பேருக்கும், நான் ஜெபித்ததினால் அல்ல, நான் பாவிதான், நான் படுபாவிதான்,
ஆனால் யாருக்காக நான் ஜெபிக்கிறேனோ அவர்களுக்கு அற்புதம் நடக்கும். அவர்கள் வந்து ஆலயத்தில் சாட்சி சொல்ல வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்பார். வேண்டாம் என்று சொல்லுவேன். கடந்த மாதத்தில் சிஎம்சி மருத்துவமனையில் ஆம்பூரை சேர்ந்த ஆரோக்கியசாமி என்று ஒரு அன்பர் இருந்தார். அவர் ILC திருச்சபையை சேர்ந்தவர். அவருடைய மகனை நான் குவைத் தேசத்தில் சென்றிருந்தேன். ஒரு நாளுக்கு 1 மணி நேரத்திற்கு பேசுவதற்கெல்லாம் குவைத் தேசத்திலிருந்து என்னை அழைப்பார்கள். போய் 1 மணி நேரம் பேசிவிட்டு அடுத்த விமானத்தை பிடித்து இறங்கி வீட்டிற்கு வந்து விடுவேன். ஏனென்றால் எனக்கு லீவு கொடுப்பது அவ்வளவு கடினம். பேராய தந்தை லீவு கொடுத்தால் உடனடியாக அடுத்த 1 மணி நேரத்தில் பெட்டிஷன் எனக்கு எதிராக போய்விடும். அப்படிப்பட்ட நண்பர்கள் எனக்கு உண்டு. தொடர்ந்து 30 பெட்டிஷன் 40 பெட்டிஷன் போய்கொண்டே இருக்கும். இன்று காலை கூட ஒரு பெட்டிஷன், இன்றைக்கு இங்கே வருவதற்காக ஒரு பெட்டிஷன் போயிருக்கிறது. இப்படி தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கு. பெட்டிஷன்கள் எல்லாம் நம் மீது வரக்கூடிய சாட்சி பத்திரங்கள். கடவுள் நம்மை பயன்படுத்து. அழுது ஜெபிப்பேன். அப்பொழுது மருத்துவர்கள், நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன், மருத்துவர்கள் வந்து சொன்னார்கள், உங்களுக்கு கேன்சருக்குரிய எல்லா ப்ரொசீஜரையும் நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். நீங்கள் இப்பொழுது டாக்டர் வருவாங்க, உங்களுக்கு தரக்கூடிய அந்த ஆவணங்களெல்லாம் கையெழுத்திடுங்கள் என்று சொன்ன உடனே அவர் அழுது கொண்டே இருந்தார். நான் சற்று நேரம் அந்த மருத்துவர்கள் பேசுவதை பக்கத்தில் அமர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தேன். கடவுள் ஆவியில் எனக்கு ஒரு உணர்வை தந்தார். மகனே, நீ இவரிடத்தில் சொல், இவரை நான் கைவிட மாட்டேன் என்று சொல், இவருக்காக நீ ஜெபித்து விட்டு செல், பயப்படாமல் இருக்க சொல் என்று என்னிடத்தில் அவர் சொன்னார். ஒரு நினைவு எனக்கு தந்தார். உடனே வானத்திலிருந்து என்கிட்ட பேசினார், ஏணியை வச்சார், இறங்கினார், போனார்லாம் நான் சொல்ல தயாரால். அந்தளவுக்கு நான் பரிசுத்தமும் இல்லை. எனக்கு மனதில் வந்ததை ஜெபித்து விட்டு அவரிடத்தில் சொன்னேன், அப்பா பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, தைரியமாக இருங்கள், நீங்கள் நல்ல செய்தி எனக்கு சொல்லுவீர்கள், உங்களுக்கு அந்த கேன்சர்லாம் இருக்காது, கர்த்தர் எல்லாவற்றையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்குகிற கடவுள், ஆனால் நீங்கள் தைரியமாக இருக்கணும். அவர் அழுது கொண்டே என் கரங்களை பிடித்து அப்படியே அழுது கொண்டே என்னை வழி அனுப்பினார். ஒரு 2 நாளுக்கு பிறகு குவைத் தேசத்திலிருந்து அவருடைய மகன் என்னை அழைத்தார். ஐயா, அப்பா இப்பொழுதுதான் தொலைபேசியில் என்னை அழைத்தார். அவருக்கு இருந்த செல்கள் எல்லாம் ஓராண்டுக்கு முன்பதாகவே செத்துப்போய் இருக்கிறது. செத்துப்போன செல்கள் செத்துப்போன வடிவிலே இருக்கிறது. அதை அகற்றுவதற்கான இன்ஜெக்ஷனை கொடுத்தால் போதும், வேறு எந்த விதமான ப்ரொசீஜரும் தேவையில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஜெபித்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். என் நண்பர்களே, நீங்கள் எவ்வளவு எளியா, நான் எல்லாரையும் போன்று பாடுள்ள மனிதன்தான், ஆனால் அவர் செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் எத்தனை அல்லவா. இயேசுநாதரின் பிள்ளைகளே, இயேசுநாதரின் ஆலயம் ஈன்றெடுத்திருக்கிற பிள்ளைகளே, உங்களை பார்த்து கடவுள் சொல்லுகிறார், என் வேலை வந்துவிட்டது, இப்பொழுது நீங்கள் அந்த அற்புதத்தை அதிசயத்தை செய்யுங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து பவுலடிகளார் சொன்னார். அவர் என்ன சொன்னார்? நாங்களோ பெத்லகேமில் பிறந்த இயேசுவை போதிக்கவில்லை, நாங்கள் காடாவூரில் அற்புதம் செய்த இயேசுவை பறைசாற்றவில்லை, நாங்கள் உயிரோடு எழுப்பிட இயேசுவை பறைசாற்றவில்லை, நாங்கள் பல்வேறு விதமான ஆசீர்வாதங்களை தந்த அதிசயங்களை செய்த இயேசுவை பறைசாற்றவில்லை. 1 கொரிந்தியர் 1:18 23 25 அவர் என்ன சொல்லுகிறார்? நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவே அன்றி வேறொருவரை குறித்து நாங்கள் சான்று பகரவில்லை. எனவே பவுலடிகளாருடைய செய்தியுடைய மையம் எது தெரியுமா? இயேசுவின் பிறப்பு அல்ல, இயேசுவின் வளர்ப்பு அல்ல, இயேசுவின் வாழ்வு அல்ல, இயேசுடைய அற்புதம் அல்ல, இயேசுவின் அதிசயம் அல்ல, இயேசுவின் பல்வேறுபட்ட பிரசங்கங்கள் அல்ல, இயேசுவின் அருளுரைகளுடைய தொகுப்புகள் அல்ல, இயேசுடைய தாழ்மை அல்ல, இயேசுடைய சிலுவைதான் அவருடைய செய்தியின் சிறப்பு. எனவே இயேசுபிரானுடைய இந்த வாழ்வினுடைய சிகரம் எது தெரியுமா? சிலுவையே சிகரம், சிலுவையே சிகரம். இந்த உலகத்திலே ஒரு தாய் இரத்தமும் சதையுமாக ஒரு பிள்ளையை மகனாய் மகளாய் பெற்றெடுப்பார். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உங்களையும் என்னையும் பிள்ளையாய் பெற்றெடுக்கிறார். அந்த பிள்ளையாய் பெற்றெடுக்கிற அந்த பகுதி இருக்கிறதே, அதுதான் சிலுவை. எனவே சிலுவையே சிம்மாசனம்,
சிலுவையே சிகரம், சிலுவையே சிறப்பு. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு அல்ல, அந்த சிலுவையே. ஆக இயேசு பிரான் பிறந்தது முதல் இறப்பு வரையிலும் அந்த சிலுவையை நோக்கியே பயணித்தார். அந்த சிலுவையை நோக்கியே தன்னை அணியமாக்கி கொண்டார். அந்த சிலுவையை நோக்கியே தன்னை அடிதொடர்ந்து நடக்க வேண்டும் என்று நினைத்தார். என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இப்பொழுது உங்களை நான் பார்த்து சொல்லுகிறேன், சிலுவையை சுமக்க தயாராகுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை அது கடன் சுமை என்கிற சிலுவையா, கண்ணீர் என்கின்ற சிலுவையா, தனிமை என்கின்ற சிலுவையா, ஏச்சுக்கள் பேச்சுக்கள் என்ற சிலுவையா, துயரமான சிலுவையா, பாரமான சிலுவையா, நாம் அலங்கார பொருளாய் தாளிகளிலே, சங்கிலிகளிலே, செயின்களிலே, காது மடல்களிலே அல்லது கடுக்கான்களிலே, நம்முடைய உள்ளாடைகளிலே, மேலாடைகளிலே, அங்கிகளிலே சிலுவையை போட்டுக்கொண்டு அடையாளப்படுத்துகின்ற சிலுவையை அல்ல, மாறாக கடவுள் நம்மை அங்கீகரிக்கும்படியாக சிலுவையை சுமக்க நீங்கள் தயாராகுங்கள். சிலுவையே சிகரம், சிலுவையே சிகரம், சிலுவையே சிகரம். அந்த சிலுவையை நோக்கிய பயணத்திலே பாடுகள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம், தவிப்புகள் இருக்கலாம், தனிமைகள் இருக்கலாம், சோர்வுகள் இருக்கலாம், எல்லா சூழ்நிலைகளும் கைவிடப்படுகின்ற தருணங்கள் இருக்கலாம். ஆனால் கவலைகளை தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் அவர் கைவிடாதிருப்பார். யார் தெரியுமா சொன்னது? உயிரோடு எழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இதோ உலகத்தின் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர். இன்றைக்கு நீங்கள் இந்த தவக்காலத்தில் புனித திங்கள்கிழமை, தூய திங்கள்கிழமையிலே நீங்கள் சுமக்கிற சிலுவைகள் எதுவாக இருந்தாலும் புதிய புதிய தலைமுறைக்கு புதிய புதிய சிலுவை, அந்த புதிய சிலுவை காட்டுது நம்முடைய அன்பருடைய அந்த அடையாளத்தை. எனவே அந்த சிலுவையை சுமக்க நீங்களும் நானும் தயாராக வேண்டும். சிலுவை நாம் அழகாய் அச்சிட்டு கொள்ளுகின்ற அடையாளம் அல்ல. சிலுவையை நாம் எல்லோருக்கும் காட்டுகின்ற ஒரு அடையாள பொருள் அல்ல. சிலுவையை நம் ஆன்மாவில் ஏற்று அங்கீகரித்து நம் உள்ளத்திலே சுமக்க வேண்டிய உயர்வான பண்பு நலன்கள் என்பதை ஏற்றுக்கொண்டு சிலுவையே சிகரம், சிலுவையே சிகரம், சிலுவையே சிகரம் என்கின்ற இந்த அருளுரையின் அடுத்த தொகுப்பை நாளை மாலை நீங்களும் நானும் கேட்கலாம். எல்லாமுள்ள இறைவன் நம்மை ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக. ஆமென். கண்களை மூடுவோம், கடவுளை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பு தெய்வமே, சிலுவை பாரம்தான், கல்வாரி தூரம்தான். பாரம் என்றால் தோள்கள் சுமக்காது, தூரம் என்றால் கால்கள் நடக்காது. ஆனால் தூக்கி சுமக்கவும் தொடர்ந்து நடக்கவும் நீர் எங்களோடு கூட இரும் சாமி. நாங்கள் சுமக்கிற சிலுவை நாங்கள் அறியாத சிலுவை, நாங்கள் விரும்பாத சிலுவை, நாங்கள் ஏற்க துணியாத சிலுவை, நாங்கள் புரிந்து கொள்ள முடியாத சிலுவை. ஆனால் அந்த சிலுவையை தூக்கி நடந்தால் உயிர்ப்பின் அனுபவம் எங்களுக்கு இருக்கிறது என்பதை, உம் பிள்ளையாய் மாறுகிற அனுபவம் எங்களுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வரம் தாரும். அப்படித்தான் யாக்கோபு தன் வாழ்க்கையிலே தான் சுமப்பது சிலுவைதான் என்று தெரியாமல் சுமந்தார். ஆனால் அவர் உயிர் மீட்சி அடைந்து தகப்பனுடைய நிலத்திற்கு வந்தார். இப்பொழுதும் நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிற சிலுவைகள் தான் என்று தெரியாமல் சுமந்து கொண்டிருக்கிறோம். உயிர் மீட்சி, உயிர்ப்பை எங்களுக்கு தாரம், உம் அருளை எங்களுக்கு தாரம். நீர் எங்களை ஆசீர்வதியும், நீர் எங்களை வழிநடத்தும். இறை இயேசுபடியாய் மன்றாடுகிறேன் உயிருள்ள நல்ல கடவுளே. ஆமென், ஆமென், ஆமென். என் கைகள் செய்த